அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இளம் வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகளுக்கு தங்களை தயாரிப்பது எப்படி என்கிற ஒரு தலைப்பை தந்திருக்கிறோம். இது ஏனென்று சொன்னால், நாம் வெள்ளையர்களிடமிருந்து மீண்டும் இந்த காலத்தில் ஒரு காலத்தில் 8000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஆங்கில திருநாட்டில் இருக்கிற 4 சட்டக்கல்லூரிகளில் சென்று பாரிஸ்டர் லா, அதான் பாரத் லா ஆனிச்சு. அங்கு படித்து வந்தவர்களும் வெள்ளையர்களுமே சிறந்த வக்கீல்களாக ஜொலித்துக் கொண்டிருந்த நேரம். இன்னும் சொல்ல போனால் 1900 ஆரம்ப காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நம்முடைய இந்திய வழக்கறிஞர்கள் கவுன் போட்டுக்கிறதுக்கோ காலில் ஷூ போட்டுக்கிறதுக்கோ நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு உள்ளே செல்லக்கூடிய நிலையில் இருந்த நேரம். அப்பனா அப்பண்டிஸா ஒரு பயிற்றுனர் வழக்கறிஞராக ஒரு சீனியரிடம் 1 இயர் இருந்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருந்த நேரம். அதற்கு பிறகு கால ஓட்டங்கள் மாறி அப்போதெல்லாம் தனக்கு சட்டம் சொல்லித் தருகிற சீனியர்களிடம் குருகுல கல்வியை போல கல்வி பயின்ற வழக்கறிஞர்கள் பல ஆண்டுகள் அவர்களிடம் ஒரு குருகுல கல்வியை போல சட்டக்கல்வியை கற்று தங்களுக்கு கிடைத்த சட்ட ஞானத்தின் விளைவாய் தனித்த அலுவலகம் கொண்டு தமிழ்நாடெங்கும் நல்ல வழக்கறிஞர்களாக பல வழக்கறிஞர்கள் பெயர் பெற்ற நேரம். ஆனால் நான் மிக்க வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன், காலையில் திருப்பதியில் சட்டப்படிப்பை முடித்து பட்டம் பெறுகிறார்கள். ஒரு மாலை பொழுதில் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொள்கிறார்கள். அடுத்த நாள் காலை என்று சொன்னால் அவர்கள் ஒரு அலுவலகமும் தங்களுக்கு ஏதோ ஒரு கான்பிடன்ஸ், தங்கள் மீது உள்ள அபரிதமான நம்பிக்கையாலும் தாங்கள் சமுதாயத்தில் எதிர்நோக்கி செல்ல முடியும் என்கிற இளம் தம்பிகளுடைய தைரியத்தாலும் அது மாதிரியான இருக்கிற நிலைப்பாடுகள் நாம் இன்றைய தினத்தில் காண்கிறோம். பல நேரங்களில் இந்தியா முழுக்க உள்ள பல நீதிபதிகள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல நீதியரசர்கள் பல நேரங்களில் நம் சட்டக்கல்வியினுடைய தரம் குறைந்திருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சட்டக்கல்விக்கு சரியான வரைமுறைகள் இல்லை. சட்டக்கல்வியை பயிலாமலேயே பயின்று விட்டதாக பட்டம் பெற்றுவிட்டு பின்னாளில் வழக்கறிஞர்களாக வருகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. இதை குறைத்திரல் வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்ததனுடைய விளைவாய் ஆனந்த முருகன் வெர்சஸ் ஸ்டேட் என்கிற ஒரு வழக்கில் நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு எண்ணற்ற கைட்லைன்ஸ் என தந்தார். அந்த கைட்லைன்ஸ் என்ன, நம்ம அந்த தீர்ப்பை எல்லாம் படித்து பார்த்தோம் என்றால் ஒரு பட்டியலை இட்டிருப்பார். தமிழகம் முழுக்க கொலையான வழக்கறிஞர்கள் பட்டியல், சில கொலைகளில் கொலையாளிகளாக இருக்கிற வழக்கறிஞர்களுடைய பட்டியல், இவற்றையெல்லாம் வெளியிட்டு
இந்த வழக்கறிஞர் தொழில் என்பது இந்திய நாட்டினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத்திலிருந்து இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவிலிருந்து அஹிம்சை வழியிலும் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்ட வடிவிலும் எண்ணற்ற போராட்டங்களை கண்டு பெற்ற சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்றவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்த நிலையில் இப்படியெல்லாம் வழக்கறிஞர்கள் இந்த நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்த வழக்கறிஞர்கள் வாழ்ந்த பெயரெடுத்த நிலையில் நம்முடைய தொழிலினுடைய மாண்பை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு இப்போது 62 வயதாகிறது. 61 கடந்த 62 துவக்கத்தில் என்று இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு கௌரவம் என்ற ஒரு படம் பார்த்திருப்போம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வக்கீலாக அதில் வருவார். வக்கீலாக வருவார் என்பதை விட அந்த ஒரு 3 மணி நேரத்திலே வக்கீலாக வாழ்ந்து காட்டியிருப்பார். அந்த கௌரவம் என்கிற திரைப்படம் இன்றும் தமிழ்நாட்டு மக்களால் வக்கீல்னா அந்த கருப்பு கவுனுக்கு அந்த கருப்பு கோட்டுக்கு அந்த பாமரர்களிடமெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்த படம். பின்னாளில் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்திரிகையாளர்கள் சென்று பேட்டி காண்கிறார்கள். ஐயா, நீங்கள் வழக்கறிஞர்களாக நன்றாக நடித்தீர்கள், எப்படி இவ்வளவு அற்புதமாக வழக்கறிஞர்கள் போலவே உங்களுடைய பாவனைகள் எல்லாம் இருந்தன என்று கேட்கிற போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் சென்னையில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் கோவிந்த சாமிநாதன் என்கிற ஒரு வழக்கறிஞரிடம் ஒரு வார காலம் நான் அவர் அலுவலகத்திலேயே அவர் வீட்டிலேயே அவருடன் இருந்து அவருடைய நடை உடை பாவனை அவருடைய பேச்சுத்திறன் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு அவரை போலவே நான் இந்த திரைப்படத்தில் நடித்தேன், அதான் எனக்கு வெற்றி தேடி தந்தது என்று திரையுலக நாட்களில் பின்னாளில் நிருபர்களில் பேட்டி காணும்போது பதிவு செய்தார். கோவிந்த சாமிநாதன் என்கிற ஒரு வழக்கறிஞர் இருந்தார், புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவருடைய தந்தை சுவாமிநாதன் என்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லுகிற சிவாஜி கணேசன் எங்க ஊர் தான். நீங்க என்ன மன்னாருடைய சிவாஜி கணேசன் எங்க ஊர் தான். இன்னும் சொல்ல போனால் முத்துசாமி ஐயர் என்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். மன்னாருடைய தாலுகா வடவாதிமங்கலம் உச்சிவாடி என்கிற அக்ரஹாரத்தில் பிறந்தவர். ஏழ்மையின் காரணமாக திருவாரூர் தெருவிளக்குகளில் படித்தவர். ஒரு தாசில்தாரால் வளர்க்கப்பட்டவர். பின்னாளில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதியானார். தற்போதும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவருடைய பளிங்கு சிலை நம் அனைவரையும் பார்ப்பது போலவே இருக்கும். இன்னும் நம்ம வக்கீல் துறையை பத்தி சொல்லணும்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான வெள்ளையனை எதிர்த்து ஒரு மேடையில பேசுறார். ஒரே உணர்ச்சி பூர்வமான பேசுதான் ஒரு மேடையில் பேசுறார். வாவு சிதம்பரனார் என்கிற வழக்கறிஞர் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார். 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார். இதெல்லாம் வரலாறு. கும்பகோணத்தில் பிறந்தவர், உச்ச நீதிமன்றத்தில் கோலோச்சியவர், காவிரி வழக்கில் தமிழ்நாட்டிற்கு உதவியவர், லிவிங் லெஜெண்ட் என்று அழைக்கப்பட்ட கோபாலரத்னம் என்கிற வழக்கறிஞர். அடுத்தது நாம் தற்போதைய நிலைக்கு வருகிறோம். நம்முடைய அறிவுக்கு தெரிந்த நிலையில் அறிவு அக்ரஹாரத்தில் இருந்தால் என்ன, அரிஜின சேரியில் இருந்தால் என்ன என பாரதி ராஜா அலைகள் ஓதில் என்கிற திரைப்படத்தில் ஒரு வசனம் வைத்திருப்பார். அந்த வசனத்துக்கு ஏற்ப நாங்குநேரி ஜீயர் மடத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தை படித்துக் கொண்டிருந்த நாங்குநேரி ஜீயர் மடத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தை படித்துக் கொண்டிருந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த NT வானாமலை என்பவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நசுக்கப்பட்ட மக்களுக்காக
நசுக்கப்பட்ட மக்களுக்காக மார்க்சையும் லெனினையும் படிக்க ஆரம்பித்தார். அவர் அவ்வாறு நெல்லை மாவட்டத்தில் வழக்கறிஞராக இருந்தபோதுதான் நாம் இன்று மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறோமே நல்ல கண்ணு என்கிற வாழும் காந்தி என்று, அந்த வாழும் காந்திய நெல்லை கான்ஸ்பிரசி கேஸ்ல தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க வைத்தவர் 1948ஆம் ஆண்டில் என்.டி. வானமாமலை என்கிற வழக்கறிஞர். எம்ஜிஆர் சுடப்பட்ட வழக்கில் எம்.ஆர். ராதாவுக்காக வாதாடிய வழக்கறிஞர். 7 மணி நேரம் எம்ஜிஆரை கிராஸ் பண்ணாலும் ஒரு கேள்வி கூட எம்ஜிஆர் மனம் புண்படியான கேள்விகளை கேட்காதவர். ஒரு இடத்துல எம்ஜிஆரே சொன்னாராம், பின்னாளில் கம்யூனிஸ்ட் உடன்பாடு வரும்போது நீங்க நாங்குநேரியில நான் சீட்டை எதிர் வழக்கறிஞர் என்.டி. வானமாமலை அவர் கோர்ட்ல நடந்துட்ட விதத்தை பார்த்து காலத்தால் வர முடியாத காவிய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாராம், நான் நாங்குநேரியில சீட்டு தர அவரை நிப்பாட்டுங்கன்னு. இல்ல எனக்கு சீட்டு வேண்டாம்னு சொன்னவர். இப்ப இவர் குருசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க வச்சார் அப்படிம்பாங்க. நான் வழக்கறிஞராக இருந்தபோது 1989-90 என்று நினைக்கிறேன், அவருடைய ரூலிங் ஒண்ணு படிச்சேன். என்ன ரூலிங்னா, நீங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட் பைண்டிங்ஸ் மஸ்ட் பைண்ட் தி கிரிமினல் கோர்ட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 40, 41, 42, 43 நினைக்கிறேன். இவருடைய நினைவுகளில் சரி என்று சொன்னால் இந்திய சாட்சி சட்டத்துல எந்தெந்த சூழ்நிலைகளில் உரிமையல் நீதிமன்ற தீர்ப்புகள் கிரிமினல் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தணும் வரும். 40, 41, 42. இப்ப ஒரு வழக்கை அவர் நடத்திய வழக்கை நான் சட்ட நாளிதழில் படித்து பார்த்தேன். ஒரு டாக்டர் மேல 279 338 போட்டுருவாங்க. 279 338 போட்டுருவாங்க. நெக்லிஜென்ட் மேனர்ல ஒருத்தரோட பல்ல புடுங்கிட்டாரு அப்படின்னு 3 பேர் மேல டாக்டர் மேல போடுவாங்க. கிரிமினல் கேஸ் நடக்கும். பட் அட் தி சேம் டைம் அவர் வந்து இந்த பல்ல தவறா புடுங்கினதுக்கு சிவில்ல சூட் போட்டுருவார். அந்த சிவில் சூட்ல பாதிக்கப்பட்டவர் போட்ட சூட்ல இந்த டாக்டர் யார் மேல என்.டி. வானமாமலை அப்பேர் ஆகிறாரோ அவருக்கும் பல்லு புடுங்கினதுக்கு சம்பந்தம் இல்ல, அவர் வந்து அட்மிஷன் போட்ட டாக்டர் ஒழிய ஆபரேட் பண்ணது எக்ஸ்ரே எடுத்ததுன்னா வேற, இவருக்கு லைபிலிட்டி கிடையாது வந்துடும். அதனால இந்த என்.டி. வானமாமலை யாருக்காக அப்பேர் ஆனாரோ அவரை பொறுத்து கேஸ் அந்த வழக்கு குவாஸ் பண்ணும். இப்ப இந்த இது போன்ற குற்றவியல் வழக்குகள்ல யார் போன் பண்ணாங்களே திறம்பட நடத்திய என்.டி. வானமாமலைகிட்ட ஜி. கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இன்றும் தமிழ்நாட்டில் எந்த சட்ட புத்தகங்களை கடந்த 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக நாம் திருப்பி நமக்கு முன்தீர்ப்புகள் தேடினோம் என்று சொன்னால் அதில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் கோபிநாத் முன்னிலையாகி பேசி இருக்கக்கூடிய வழக்குகள் சீனியர் வழக்கறிஞர் அசோக் குமார், இவங்கன்னா அவர்கிட்ட ஜூனியரா இருந்தாங்க. இப்பயும் எங்க ஊர் தம்பி சுவாமி சுப்பிரமணியன் ஒருத்தர் அவர்கிட்ட ஜூனியரா இருக்கிறார். அவர்கிட்ட ஜூனியரா இருந்தவங்க தான் K.N. பிரகாஷ் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ரகுபதி, ஜஸ்டிஸ் பாக்யராஜ், ஜஸ்டிஸ் சுதந்திரம். இவங்கன்னா 2 போனை இவங்கன்னா அவர்கிட்ட ஜூனியரா இருந்தவங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆண்டு நம்ம இந்த இதே நாளில் வாழ்த்திய KNP அவர்கள் தன்னுடைய சீனியரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்வார்னா, NTV எனது ஆசான், எனது குரு, எனது வழிகாட்டி, அவரிடம் பயிற்சி பெற்றது எனக்கு இறைவன் வழங்கிய வரம். நல்லா கவனிக்கணும், NTVயிடம் நான் பயிற்சி பெற்றது எனக்கு இறைவன் வழங்கிய வரம். இது நான் சொல்லல, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் K.N. பாட்சா பல இடங்களில் NTV பத்தி பேசும்போது சொன்னது. இப்ப பாருங்க, நீங்க வேற எதுவும் வேண்டாங்க, வக்கீல் மேல நம்ம சமுதாயம் எவ்வளவு மதிப்பு வச்சிருந்துச்சு பாருங்க.
நீங்க ரைட்டுங்க. 1972க்கு பிறகு 1977 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானார் எம்ஜிஆர். 1980 முதலமைச்சரானார். 1984 முதலமைச்சரானார். தமிழகமே காலத்தால் வர முடியாத காவிய தலைவன், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்ன வடிவன் என்று பேர் போல வேண்டும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எல்லாரும் பாராட்டினாங்க, போட்டுனாங்க. ஆனா அந்த எம்ஜிஆர் ஒருத்தர் மேல கான்பிடன்ஸ் வச்சாருன்னா அவர் ஒருத்தர் மேல கான்பிடன்ஸ் வச்சார். தான் இறந்த பிறகு தன்னுடைய சொத்துக்களை வைத்து காது கேட்காதவருக்கு, வாய்மொழி பேசாதவர்களுக்கு பள்ளிக்கூடம் அமைத்து தர வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்தை NC ராகவாச்சாரி என்ற ஒரு வழக்கறிஞர் உயில் காப்பாளராக இருக்கணும்னு அந்த வழக்கறிஞர் மேல கான்பிடன்ஸ் வச்சாரு. அந்த NC ராகவாச்சாரியார் அடிக்கடி வழக்கறிஞர்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, நீ 2 சைடும் அப்பியர் ஆகாத, போத் சைடு அப்பியர் ஆகாத. நான் சொல்கிற வார்த்தைகள் யாராவது மனதை புண்படுத்துவதற்காக சொல்லல. நம்முடைய சீனியர்ஸ் நாம சொல்லல, காலத்தால் வர முடியாத காவிய தலைவன் எம்ஜிஆர் நம்பிய சீனியர் NC ராகவாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொழில் நெறியை சொல்லியிருக்கிறார். போத் சைடு அப்பியர் ஆகாத, உயில்ல சாட்சி கையொப்பம் போடாத, உயில்ல சாட்சி கையொப்பம் போடாத. நீ பிராக்டிஸ் இண்டிவிஜுவல் ஆரம்பிச்சிட்டுனா தனி வங்கி கணக்கு தொடங்கி சிவிலா இருந்தாலும் கிரிமினலா இருந்தாலும் வரவு செலவு வச்சுக்க, இன்னும் விட்டு அக்கௌண்ட்ல பாரு. இது ராகவாச்சாரியார் சொன்னார். இப்ப பாசியம் ஐயங்கார்னு ஒரு வழக்கறிஞர் இருந்தார், வாழும் லிஜெண்ட். அவரோட ஜூனியர் தான் கோபாலரத்னம் ஐயங்கார். 1950களில் குற்றவியல் வழக்கு நடத்துவதில் பிரபல வழக்கறிஞர். சென்னையில் ஒரு 10 வயது சிறுமி கற்பழிக்கப்படுகிறாள், பாலியல் கொடுமை ஆக்கப்படுகிறாள். அந்த பாலியல் கொடுமை ஆக்கப்படுவதில் நீதிபதி யாருன்னா கோவிந்த சாமிநாதன் என்கிற தான் அரசு வழக்கறிஞர். சோ கோவிந்த சாமிநாதனுடைய ஜூனியர் சோமசுந்தரம் தான் வழக்கை விசாரிக்கிற நீதிபதி. அரசாங்க வக்கீல் யாருன்னா எத்தராஜ். இந்த கேஸ்ல ஒரு டாக்டர் விசாரிக்கிறாங்க. பாலியல் கொடுமையை பத்தி, அந்த பெண்ணுக்கு வைத்திய சிகிச்சையை பத்தி அந்த அம்மா கோர்ட்ல சொல்லுது. அப்ப இந்த கோபாலரத்னம் ஐயங்கார் எந்திரிக்கிறார், டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, டாக்டர் நீங்க குமாரி தானே அப்படின்னு கேட்கிறார். இப்ப குமாரி தானே என்ன, திருமணம் ஆகாதவர் என்பதை, செல்வி என்பதை நாம் குமாரி என்று அழைப்போம். உண்மையிலே இந்த டாக்டருக்கு திருமணம் ஆகல, அந்த அம்மா செல்விதான். டாக்டர் கேட்கிறாரு, நீ கோர்ட்ல கேட்கிறார், அம்மா நீங்க குமாரி தானே அப்படிங்கிறார். உடனே அந்த அரசாங்க வழக்கறிஞரா இருந்த கோவிந்த சாமிநாதன் தான் அரசாங்க வழக்கறிஞர், சாரி கோவிந்த சாமிநாதன் அரசாங்க வழக்கறிஞர். அவர் உடனே என்ன பண்ணிடுறாரு, சண்டை போடுறாரு. என்ன சண்டை போடுறாருன்னா, நீங்க எப்படி டாக்டரை பார்த்து குமாரின்னு கேட்கலாம்? டாக்டருக்கு பதில் சொல்றாங்க, ஆம் நாம் குமாரி தான், ஆனால் நான் டாக்டர். குமாரி தான், ஆனால் நான் டாக்டர். இப்ப அடுத்தது ஜட்ஜி கேட்கிறார், என்ன கோபாலரத்னம், என்ன உங்க கொஸ்டினுக்கு பின்னாடி என்ன இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், இந்த குமாரி கற்பழிப்பு நடந்தது இவ்வளவு நேரம் அவங்க சொன்னது புக்ல இருந்து படிச்சதான் கோர்ட்ல வந்து விளக்கி சொல்றாங்க. அவ்வளவும் புத்தகத்தை பார்த்து மனப்பாடம் செய்தது யுவரானர், இவங்க அனுபவபூர்வமா இதை எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னோன்னே கோர்ட்டே ஒரே சிரிப்பலை. சிரிப்பலையோட மட்டும் இல்லாம அந்த கேஸே விடுதலை ஆயிடுச்சு. அந்த கேஸே வேலை பல காரணங்களால் விடுதலை ஆயிடுச்சு. இப்ப பாருங்களேன், நீதி கட்சியை தோற்றுவித்த உத்தமபாளையத்தினுடைய உத்தமர் PT பழனிராஜன் வழக்கறிஞர், லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் நடிகர் தியாகராஜ பாகவதர் கலைவாணரை விடுதலை பெற காரணமாக இருந்தவர் தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற லெஜெண்ட் எத்ராஜ் நாயுடு. அவரு வக்கீல் துறையில மட்டும் பார்க்கல, சென்னையில எத்ராஜ் கல்லூரி என்கிற ஒரு கல்லூரியை நமக்காக உருவாக்கி விட்டு சென்றார், மகளிர் கல்லூரியை. நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன், நம்ம வக்கீல் தொழிலுங்கிறது வெறும், அதாவது சமூக அந்தஸ்து பெற்ற தொழிலே அந்த தொழில்.
அரசியல் இருந்தாலும் சரி, நீ பார்லிமெண்ட்ல பாரு, இருக்கிற உறுப்பினர்கள காவாசி பேர் சட்டம் படித்தவர்களா இருப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தின லிஸ்ட்ல பாருங்களேன், இருக்கிற 234 பேர்ல காவாசி பேர் சட்டம் படித்தவர்களா இருப்பாங்க. இது சமூகம் சார்ந்த தொழில். அந்த எத்ராஜ்ங்கிறவர் என்ன பண்ணார், தான் சம்பாதித்த பணத்தை கொண்டு சென்னையில எத்ராஜ் மகளிர் கல்லூரி என்கிற கல்லூரியை உருவாக்கி கொண்டு சென்றார். அவருக்கு அது பேர் தெரிஞ்சு, நீங்க பாருங்களேன், அவரோட பெரிய பாலிடிக்ஸ் அந்த எத்ராஜோட பெரிய அவரோட அணுகுமுறை என்னன்னா, கோர்ட்ல அவர் கேஸ் எடுத்தும் போது இப்ப உள்ள பிபிக்கு பாருங்களேன், பின்னாடியே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தெளிவாங்க, டிஎஸ்பி வந்து நிப்பாங்க, கோர்ட்ல கேள்வி கேட்கறது முன்னாடி இவங்க என்ன அவருக்கு எடுத்து கொடுத்து அவர் சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. எத்ராஜ் அரசாங்க வக்கீலாக இருக்கும் போது அவருக்கு பின்னாடி பிபிக்கு பின்னாடி போலீஸ் அதிகாரிகள் நிக்கவோ உட்காரவோ கூடாது. அவர் பேசும்போது குறுக்க எந்திரிச்சு அவர்கிட்ட எதுவும் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற வேலை, இந்த அதிகப்படி வேலைன்னா வச்சு கூடாது. அந்த மாதிரி தொழிலை ஒரு நெறியோடு வாழ்ந்து சென்றவர். அவர் அடிக்கடி சொல்லுவாராம், நான் ப்ராசிக்யூட்டர், நல்ல வார்த்தையை கவனிக்கணும், நான் அரசு வழக்கறிஞர், PROSECUTOR ப்ராசிக்யூட்டர், ஆனால் நான் பர்சிக்யூட்டர் அல்ல, எதிரிகளை கொடுமைப்படுத்துகிற வழக்கறிஞர் அல்ல. ஓபன் கோர்ட்ல பேசுவாராம். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற ஒரு வழக்கறிஞர் சென்னையிலிருந்து ஆந்திராவை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்போது இருந்த பிரதமர் ஜனாதிபதி எல்லாம் கூப்பிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐடியா கேட்டுக்கிட்டு, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அல்ல என தெரிஞ்சுக்கிட்டு பிரிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை ஆட்டி படைத்தவர். அம்பேத்கர் அரசியல் சட்டம் இயற்ற போது அவரோடு அந்த வரைவு குழுவில் இடம்பெற்ற அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போட்டு நம்ம கிராமத்துல பேசும்போது, நீ என்ன பெரிய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். அடுத்தது அச்சமில்லை உச்சி மீது வானிடுந்த போதும் அச்சமில்லை என முண்டாசு கவிஞன் பாரதி வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடனா, அப்ப அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு வெள்ளை அரசாங்கம் தவிச்சிட்டு இருக்கு. சென்னையில இருக்கிற பாரதிய பக்கத்துல இருக்கிற புதுச்சேரிக்கு கொண்டு போய் கடத்தி வச்சு, ஏன்னா புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கம், விடுதலை போராட்டத்துக்கும் பாரதிக்கு உதவுனவர் துரைசாமி ஐயர் என்கிற வழக்கறிஞர். இவரோட ஜூனியர் தாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ராஜ்மோகன் ரெட்டி. இப்ப இதுல நான் எதுக்கான இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, இவங்க அத்தனை பேரோட வரலாறையும் படித்தோம் என்று சொன்னால், வழக்கை எப்படி தயாரிக்கிறது, எப்படி குறுக்கு விசாரணை பண்றது, அந்த கேஸ்ல உள்ள பாயிண்ட்ஸ் என்னென்ன, இப்படின்னா அவங்க எல்லா ஜூனியர்ஸையும் உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஒரு வழக்கு நடத்துவதற்கு முன்னால் தன்னிடம் அலுவலகத்தில் இருக்கிற எல்லா ஜூனியர்ஸையும் உட்கார வச்சு, அது கிரிமினல் செய்த யார் அந்த வழக்கில் ஈடுபாடு கொண்டவர்களோ அவங்கெல்லாம் அந்த கட்டம் முன்னாடியே படிக்க சொல்லி அந்த வழக்கை தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்களாம். இன்னும் சொல்ல போனால் இவருடைய மென்டார் SNJ தஞ்சையில் அவர் வழக்கறிஞராக இருந்தபோது, அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினாலும் சரி, ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒடத்தநாட குப்புசாமி இருப்பார், மரியாதைக்குரிய பட்டுக்கோட்டையினுடைய பெரியவர் விஸ்வநாதன் ஐயா வழக்கறிஞர் இருப்பார், கும்பகோணத்திலிருந்து ஆரம்பிச்ச பெரியவர் ஆறுமுகசாமி ஐயா இருப்பார். ஒரு பெரிய வழக்கறிஞர் பட்டாளம் இருக்கும். அவர் குரூப் டிஸ்கஷன் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுவாங்க. இப்ப அது மாதிரி எண்ணற்ற வழக்கறிஞர் இருந்த இடம் இந்த தமிழ்நாடு. டாக்டர் சுவாமிநாதன் ஒரு வழக்கறிஞர் இருந்தார். இவர் சிங்கம்பட்டி ஜமீன் வழக்குங்கிற ஒரு வழக்குல அப்பியர் ஆனார். இந்த வழக்கு என்னன்னா, ஒரு உறைவிட பள்ளி வெள்ளக்காரனை சுட்டுட்டாங்க. ஒரு உறைவிட பள்ளி, அங்க இருக்கிற மாணவர்கள் 2 பேர் வெள்ளக்காரனை சுட்டுட்டாங்க. அந்த முதல்வர் வெள்ளைக்காரனை சுட்டு என்ன பண்ணாங்க, அப்ப இருந்த ஆங்கில பிரிவுல வெள்ளையர்கள் எல்லாம் கூடி இதுக்கு விசாரணையே வேணாம், நீங்க தூக்கில போடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அந்த சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்தவர்கள் அந்த தம்பிங்க, அவங்களுக்கு அப்பியர் ஆனது டாக்டர் சுவாமிநாதன்கிற வழக்கறிஞர். முதல்ல இந்தியாவில் இந்த வழக்க சென்னையில் நடத்தினா எனக்கு நிதி கிடைக்காதுன்னு சொல்லி இங்க இருக்கிற பம்பாய்க்கு மாத்தினவர் டாக்டர் சுவாமிநாதன். இந்த சுவாமிநாதனுடைய மகன்தான் கோவிந்த சாமிநாதன். இவருக்கு பின்னால் வந்தவர் தான் திவான் பகதூர் ரங்காச்சாரியார்னு மிகப்பெரிய வழக்கறிஞர்.
வழக்காவணைகளை, அதாவது கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கார். கோர்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது நீதிபதி இவர் வந்து பேசிடுறாரு ஹைகோர்ட்ல. கட்டணம் எடுத்துட்டு வெளியில போறாரு. ஆண்டு கொண்டிருக்கிறது வெள்ளையர் ஆழம், நீதிபதி வெள்ளக்கார். தலைமை நீதிபதிக்கு செய்தி போகுது. சரி, அவர் ஒரு சீனியர் கவுன்சிலர் ஆச்சு, எப்படி நீங்க அவர் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சீஃப் அப்ப இருக்க தலைமை நீதிபதி இந்த ஆங்கில நீதிபதியை கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த வக்கீல் திவான் பகதூரை கூப்பிட்டு, ரங்காச்சாரியரை கூப்பிட்டு தான் அறையில வச்சு நடந்து போயிட்டு, சாரி ரங்காச்சாரி அப்படிங்கிறார். இப்ப இருக்கிற நம்ம வக்கீல்களை தான் என்ன பண்ணுவோம், நீதிபதி என்ன பயிற்ச கூடாது, நீதிபதி தான் நமக்கு பொழப்ப கொடுக்குறப்பன்னு, ஐயா உங்க கால காமிங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நமஸ்காரமா உளுந்து எழுந்திரிச்சு, நான் பண்ணினாலும் தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா இந்த திவான் பகதூர் ரங்காச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வரியில சொல்லிட்டார், நீ என்ன திட்டினது ஓப்பன் கோர்ட்டு, என்னிட்ட நீங்க சாரி கேட்டாலும் ஓப்பன் கோர்ட்ல தான் கேட்கணும். என்ன திட்டினது ஓப்பன் கோர்ட்டு, என்னிட்ட சாரி கேட்டாலும் நீங்க ஓப்பன் கோர்ட்ல தான் கேட்கணும்ட்டார். ஓப்பன் கோர்ட்ல சாரி கேட்டு தான் அப்புறம் வழக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தஞ்சைக்கு பக்கத்துல பூர்வீகமாக கொண்டவர். அவரு கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒரு வக்கீல் இருந்தார் சென்னையில. 62 வங்கின்னு ஒரு வக்கீல் ஆங்கிலக்காரன் நடத்தினான், சார்ஜ் அப்படிங்கிறவன். பேங்க் திவால் ஆயிடுச்சு. இவர் போய் கோர்ட்ல இன்சால்வென்ட் கேஸ்ல அப்பேர் ஆக போறார். நார்டன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்கார வக்கீல், அவன் பாரிஸ்டர், எதிர்ச்சி பேசுறார். இந்த இன்சால்வென்சி கேஸ்ல பாரிஸ்டர் தான் அப்பேர் ஆக முடியும், கிருஷ்ணசாமி ஐயர் பாரிஸ்டர் கிடையாது, அவர் அப்பேர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேங்க் பண்றார். உடனே கிருஷ்ணசாமி ஐயர் என்ன பண்றாரு, கோர்ட்டை கைட்டி வைக்கிறார். கோர்ட்டை கைட்டி வச்சுட்டு சரி நான் ஒத்துக்கிறேன், நான் இப்ப வந்து அஃபெக்டட் பார்ட்டி, இந்த அர்பன் வங்கியில நானும் பணம் போட்டு ஏமாந்தவன், நான் அஃபெக்டட் பார்ட்டி, நானும் பார்ட்டி டு தி ப்ரொசீடிங்ஸ், முதல்ல பார்ட்டி இன் பர்சன் அப்பேர் ஆகிறேன்னு அப்பேர் ஆகி கிரிமினல் கேஸ் போட்டு அவனை 2 வருஷம் உள்ள தள்ளி விட்டு, சுவாமி அது மட்டும் இல்லைங்க, தனக்கு ஏற்பட்ட அந்த புத்தி கொள்முதலால் 8 பேரை சேர்த்துக்கிட்டு அந்த கிருஷ்ணசாமி ஐயர் ஆரம்பிச்சதாங்க இன்னைக்கு இருக்கிற இந்தியன் வங்கி. இன்னைக்கு இந்தியா முழுக்க புகழ்பெற்று இருக்கிற இந்தியன் வங்கி உருவான இடம் எது என்னவென்று சொன்னால் சென்னை. இதை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் ஒரு கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற ஒரு வக்கீல். இந்த இந்தியன் வங்கி எப்படி உருவானுச்சுன்னா, அர்பன் வங்கி என்கிற வங்கி திவாலானதுனால தனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு எல்லாருக்கும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல ஒரு வழக்கறிஞர்களால் உருவாக்கப்பட்டதான் அந்த இந்தியன் வங்கி. டி.ஆர். ராமச்சந்திர ஐயர், சடகோபாச்சாரி அப்படின்னா வக்கீல் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ராமச்சந்திர ஐயர் வக்கீல் கோர்ட்ல ஜாலியா பேசுறவர். சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பழைய ரூலிங் கொடுக்குறார். அப்ப இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்றார், என்ன மிஸ்டர் ராமச்சந்திர ஐயர், ரொம்ப அறுதா பழசா கொடுத்துட்டேலே. டக்குன்னு ராமச்சந்திர ஐயர் சொல்றார், ஆமாங்க ஐயா, கொடுத்தது வாஸ்தவம் தான், நீங்களும் அறுத பழசு, நானும் அறுத பழசு, உங்களுக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, சென்னை உயர் நீதிமன்றமும் அழுத பழசு, அழுத பழசுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்ட முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா நீதிபதி சாரி கேட்கிறார். இது மாதிரி என்ன வழக்கறிஞர்கள் வாழ்ந்த இடம், இது மாதிரி என்ன வழக்கறிஞர் சடகோபாலாச்சாரியங்கிற வக்கீல் தமிழ்நாட்டில் அப்ப 26 ஜில்லா, 26 ஜில்லாவிலையும் போய் கிரிமினல் ட்ரையல் நடத்தின வக்கீல். அவர் பிறந்த இடம் என்னன்னா கும்பகோணம். சேலம் கலவர வழக்கு, விழுப்புரம் கலவர வழக்கு, வஉசி நாடு கடத்தப்பட்ட வழக்கு, இப்படி என்ன எழுதுறவர். நார்டன் ஒரு இங்கிலீஷ் வக்கீல் இவரோட இணைந்து கேஸ் நடத்திருக்கார். சடகோபாச்சாரியாருக்கு நார்டன் எழுதின கடிதமே அப்ப பேசும் பொருளா இருந்துச்சு. பாசியங்கார், வரதாச்சாரியங்கார், சுப்பிரமணியங்கார் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம தமிழ்ல சட்டத்தை பேசுறோமே, இதுக்கு காரணமா இருந்த சட்ட தமிழுடைய தந்தை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, வழக்கறிஞர், நீதிபதி. திருச்சியில பிறந்தாலும் மாயூரத்துல இருந்து கவிதையாகவே பொழிந்து சென்றவர். கவிதையா பொழிந்து சென்றதோடு மட்டுமில்ல, நீதிபதியா இருந்து பலமுறை பல பாதிக்கப்பட்டவர். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார், படிச்சு முடிச்சுட்டு சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். அண்ட புரட்டன் அந்த வாதி, அகிலாண்ட புரட்டன் அப்பா பிரதிவாதி, சண்டை பிரசண்டன் நியாயவாதி,
நாளும் சாஸ்திர புலகன் சாட்சிக்காரன் எனும் வியாதி மகா வித்வான் மகனுக்கு உதவி. அற்புதமான வழக்கறிஞர்களை கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்ப எதுக்கான நம்முடைய தம்பிமார்கள் என்ன சொல்றேன்னா, இந்த தொழிலுக்குன்னு ஒரு பெரிய மாண்பு இருக்கிறது. காமராஜரை அடையாளம் காட்டிய ஒரு சத்தியமூர்த்தி என்ற ஒரு வழக்கறிஞர். இன்னும் சொல்ல போனால் 2010 ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு நினைவிருக்கும் சிவகாசி என்கிற திரைப்படம், சிவகாசி நினைக்கிறேன். சிவகாசி என்கிற திரைப்படத்துல வக்கீல் வெங்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். வக்கீல் வெங்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். எங்க ஜூனியர்னா ஆமா வக்கீல் வெங்கி தான் அப்படிங்கிறாங்க. வக்கீல் வெங்கின்னு ஒரு கேரக்டர் வரும். திடீர்னு பார்த்தா கோட்டையும் காலரையும் கட்டிட்டு சைக்கிள் கம்பெனில இருந்து விஜய்க்கு டீ வாங்கிட்டு போவான் வக்கீல் கையில. வக்கீல் எங்கடா அந்த வங்கி சுங்கின்னு ஒரு அடி அடிப்பான். இதோ இருக்கிறேன் எப்படிமா அப்படி அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லா பேசுவான். இது என்ன பார்த்துட்டு என்ன பண்ணாரு, திருத்துறைப்பூண்டியினுடைய தம்பி ஒருத்தர் செல்லபாண்டியன் பேரு, அந்த தம்பி ஒரு கேஸ் ஒண்ணு போட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்துல கொண்டு போய் ஒரு கேஸ போட்டார். என்ன கேஸ போட்டார்னா, நான் அந்த மாதிரி திரைப்படத்துக்கு தியேட்டருக்கு போனார் 2010 லாவிக்கில போய் சொன்னார், நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போனேன், இந்த வக்கீல் தொழில கேலி பண்றாங்க, என்ன தியேட்டர்ல பார்த்தோம்னா ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னு சொன்னார். உடனே என்னாச்சுன்னா, அந்த ரத்தினம் பேரரசு விஜய் வெர்சஸ் செல்லப்பாண்டியன்னு 2010 லாவிக்கில ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்க பாருங்களேன். ஜஸ்டிஸ் ரகுபதி என்ற ஒரு நீதியரசர் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் நம்ம என்டிவி ஜூனியரா இருந்தவர். அவர் என்ன பண்ணுவாரு, அன்கண்டிஷனல் அப்பாலஜி வாங்குவார். யார்கிட்ட? விஜய் கிட்ட, ஆக்டர் பேரரசு கிட்ட, ரத்தனத்திட்ட. இனி வைக்கல, எதிர்காலத்தில் இந்த மாதிரி நான் கண்டிச்சு படம் போடக்கூடாதுன்னு. இப்ப நான் இதை இவ்வளவு தூரம் நான் எதற்கான இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் அந்த வகுப்பை துவக்குவதற்கு முன்னால் சொல்கிறேன்னா, ட்ரெஸ் கோட்ல இருந்து நாம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். கூடுமான வரை ஒயிட் அண்ட் ஒயிட் அழுக்கா இருந்தா கூட தப்பி போடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு சின்ன அயன் பாக்ஸ் வாங்கி நீங்களாகவே தேய்ச்சிட்டு போட்டு வரலாம். நாம போட்டிருக்க கோட்டை கட்டிட்டு கோட்டுக்கு வெளியில போட்டு போடாது. நிறைய தம்பிமார்களை நிறைய இளம் வழக்கறிஞர்கள்லாம் பார்த்தா அவங்க டூ வீலர்லயே கோட்டை போட்டுட்டு மேல கவனம் போட்டுட்டு போயிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கோர்ட்டுக்கு வெளியில போய் இந்த டீ கடையிலாம் கோட்டு கவனம்னா போட்டுட்டு டீ குடிக்கிறது போற வரதெல்லாம் எந்த இளம் வழக்கறிஞர்களும் வச்சு கூடப்படாது. ஏன்னா நம்ம கோர்ட் விட்டு வெளியில வந்துட்டோம்னாலே கோட்டு கவனம் கேட்டி பார்ல மாட்டிக்கணும், நமக்குள்ள இருக்கிற அலுவலகத்துல மாட்டிக்கணும். ஏன்னா இந்த தொழில் அவ்வளவு புனிதமிக்க தொழில். இந்த தொழில் எதுக்கான்னு சொல்லனா, அந்த தொழிலுடைய மாண்பு. கோர்ட்ல நீங்க காலம்பர 10 மணி நீங்க என்ன சொல்ல போனா ஜூனியர்ஸ்னா, ஒரு கோர்ட்ல உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலம்பர 10 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா அந்த கோர்ட்ல மாலை வரைக்கும் நீங்க இந்த கோர்ட்ல இருக்க கத்துக்கணும். எந்த வழக்கறிஞர் கிராஸ் பண்ணாலும் ஏன் கிராஸ் பண்றாங்க, எதுக்கு கிராஸ் பண்றாங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன் கிராஸ் பண்றாங்க, எதுக்கு கிராஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்கள் மனசுக்குள்ள ஓடும். இன்னும் சொல்ல போனா குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு வருகிற இளம் வழக்கறிஞர்கள் தயவு செய்து ஒரு சின்ன ஹேண்ட்புக், நீங்க ஒன்னும் ஹேண்ட்புக் உங்களால வாங்க முடியலன்னா 3 பேராக்ட், எவிடன்ஸ் ஆக்ட், ஐபிசி, சிஆர்பிசி உள்ள 3 பேராக்டையும் வாங்கி முதல்ல நீங்க ஒன்னும் கமெண்ட்ரிஸோட படிச்சு கஷ்டப்பட வேணாம். ஆக்ட் இந்த 3 பேராக்டையும் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ப்ரொவிஷன் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க சட்டக்கல்லூரியில் படிக்கிற பாடம் ஒன்றாகவும் நாம் இங்க கோர்ட்ல பண்ற பிராக்டிஸ் ஒன்றாகவும் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுவீங்க, நிறைய நாங்கள் படித்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு பிரிவுகள் எல்லாம் புரியும். ஆனால் எவ்வளவுதான் பிரிவுகள் புரிந்தாலும் கோர்ட்ல கொஞ்சம் பிராக்டிஸோட நீங்க ஒன்றணும். கோர்ட்டினுடைய நடைமுறை என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல கோர்ட்டினுடைய நடைமுறை என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to study the mind of the judge. ஒரு ஜட்ஜோட மைண்ட ஸ்டடி பண்ண கத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா, நான் தான்
1985 வழக்கறிஞரானேன். இப்ப ஏறத்தாழ 38 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. எங்க ஊருக்கு மாரியப்பன் ஒரு ஜட்ஜி வராருன்னு வந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, அவர் எல்லா ஊர்லயும் கமிஷன் விடுவாரு, இவர்கிட்ட அக்யூட்டலே நம்ம பார்க்க முடியாது, மிகவும் ரொம்ப கஷ்டமான ஜட்ஜி, இவர்கிட்ட பிராக்டிஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் பயமுறுத்தினாங்க. அவர் அதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டையில நீதித்துறை நடுவராக இருந்தார். நான் இதற்காக பட்டுக்கோட்டையில போய் அவர் ஒரு 20 கேஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்ல எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காருன்னு எல்லாம் தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கி நான் அப்ப, ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட கேஸ்னா அப்ப ரிப்போர்ட் ஆகாது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சாதானங்க அவரோட மைண்டை வாசிக்க முடியும். அதனால நான் அவரை மைண்டை வாசிக்கிறதுக்கு அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பார்த்தேன். அவர் என்ன விரும்புறாரோ அதே மாதிரி கேஸ் எடுத்த ஆரம்பிச்சோம். அவர் என்ன சட்டத்துல எதிர்பார்க்கிறாரோ, இன்னும் சொல்ல போனா நாங்கன்னா நல்ல வழக்கறிஞர் ஆயிருக்கோம்னா அவர் கையில இருக்கிற ஹேண்ட் புக்கை பிரட்டி பார்த்துட்டு சொல்லுவார், ராத்திரி 11:30 மணி வரைக்கும் கேஸ் எடுத்தார். நீங்க என்ன நம்புவீங்களா? ஒரு பக்கம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு பக்கத்துல மரத்துல அந்த காட்டுக்குருவியை கத்த ஆரம்பிச்சிடும். 11 மணிக்கு ஜாமீன்தாரை கூப்பிட்டு சின்னையா வீட்டு நம்பர் என்னன்னு கேட்பார். அவன் 11 ஏம்பான். 11 ஏங்க பக்கத்துல இருக்கிற சின்னையாவா பெரிய ஏம்பார். அட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவரிடம்லாம் நாங்கள் பயின்றோம். நல்லா சொல்லி தருவார். டஃப்பான ஜட்ஜி கிட்ட பயின்றோம். இப்ப நான் கிரிமினல் கேஸுக்கு நீங்க தயாரிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிரிமினல் கேஸ்ல first of all we get the copies from the court. உங்க எல்லாருக்குமே தெரியும், காப்பீஸ் நம்ம வாங்குறது கிரிமினல் கோர்ட்ல நம்ம காப்பீஸ் வாங்குறோம். இந்த காப்பீஸ் வாங்குறதுடைய நோக்கம் என்னங்க? சட்டம் எதனால சொல்லுது? நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரிவு 207, 208, 207 போலீஸ் கேஸ்ல நகல் வழங்குறத பத்தி சொல்லுது. 208 தனியார் முறையீட்டுல நகல் வழங்குறத பத்தி சொல்லுது. இப்ப இது ஒரு மேண்டேட், இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். ஏன்னா நம்ம கேஸ படிச்சு பார்த்தாதான் கேஸில் உள்ள விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ட்ரையல் கேஸை பத்தி அவன் படிக்கிறதுக்கு அவன்கிட்ட நகல், இந்த எதிரிட்ட நகல் கொடுக்கணும், கேஸை புரிஞ்சுக்கிட்டாராங்கிறதுக்கான குற்றம் பற்றி அவர்கிட்ட விடணும். இவ்வளையும் தாண்டி தான் நம்ம ட்ரையலுக்கு வரோம். இப்ப 207ல 3 copies. இந்த பாருங்க, in any case where the proceeding has instituted on a police report, the magistrate shall without delay, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், வித்தவுட் டிலே இல்லாம காப்பீஸ் கொடுக்கணுங்கிறாங்க. நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப 207 போலீஸ் கேஸுக்கு supply of copies of statement and documents accused in other case tribunal magistrate by court of session where in a case instituted otherwise than on police report, it appears to the magistrate in process 204 tribunal exclusively by the court of session, the magistrate shall without delay furnish to the accused free cost. Private complaint la session case la copies பத்தி 208. இப்ப private complaint la காப்பி கொடுத்தாலும் இப்ப 1613 ஸ்டேட்மெண்ட் ரிலையபிள் டாக்குமெண்ட் அதுல இருக்கும், போலீஸ் சார்ஜ் ஷீட்ல இருக்கும். பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா 200 கம்ப்ளைண்ட், 202 ஸ்டேட்மெண்ட், அவங்க ரிலே பண்ற டாக்குமெண்ட்ஸ், 202 ஸ்டேட்மெண்ட், இது அத்தனையும் நம்ம காப்பி கொடுக்கணும். ஏன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல யார் வாதியா இருக்காங்களோ வாதி சர்டிபிகேட் காப்பி போட்டு வாங்கி நமக்கு ஃபர்னிஷ் பண்ணணும். இப்ப இதை பத்தி 2008 1 SCC கிரிமினல் பேஜ் 632 வெளிவந்த 2008 1 SCC கிரிமினல் பேஜ் 632 வெளிவந்த நரேஷ்குமார் யாதவ் வெர்சஸ் ரவீந்திரகுமார், நரேஷ்குமார் யாதவ் வெர்சஸ் ரவீந்திரகுமார் என்கிற வழக்குல மிக அற்புதமாக 2008 1 SCC கிரிமினல் பேஜ் 277, 2008 1 SCC கிரிமினல் பேஜ் 277 எப்படி சொல்றாங்க பாருங்க. Object of supply to accuse, effect of unauthorized access to case diary, enable the accused to defend himself improperly, non-supply of is not necessarily prejudice to accused. அதாவது எந்தெந்த ஸ்டேஜில் ப்ரெஜுடிஸ் ஆகும், எந்தெந்த ஸ்டேஜில் ப்ரெஜுடிஸ் ஆகாதுன்னு இதுல சொல்லிட்டு வருவாங்க. இது நமக்கு ஒரு பெரிய முக்கியமான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற தீர்ப்பு நான் குறிச்சிங்க. 2017 4 SCC, 2017 2 SCC கிரிமினல்
பேஜ் 428, 2017 2 SEC கிரிமினல், பேஜ் 428. இதுல தருண் தியாகி வெர்சஸ் சிபிஐ, தருண் தியாகி வெர்சஸ் சிபிஐ, தருண் தியாகி வெர்சஸ் சிபிஐ. இந்த கேஸ்ல நகல் கொடுக்கறது சம்பந்தமா அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. இதுல இன்னும் சொல்ல போனா ஃபேர் ட்ரையல்னா என்ன, இப்ப சமீபமா இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு ரொம்ப ஈஸி. இப்ப என்னன்னா, இப்ப எல்லாமே போன் கால் மெமரியா போயிடுச்சு. இப்ப சிசிவி எவிடன்ஸ் ஆக்ட் படி பென்ட்ரைவ் எல்லாம் போடுறாங்க. பென்ட்ரைவ்னா இப்ப டாக்குமெண்ட்ஸ். இப்ப இந்த சிடி பென்ட்ரைவ் இதுனா டாக்குமெண்டா நமக்கு காப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப அதுல எதுவும் நம்ம ஆல்டர் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னன்னா, அதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங். இதை பத்தி என்ன அதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தருண் தியாகி வெர்சஸ் சிபிஐ, இது ஒரு டீடைல்டு ஆர்டர் வந்து இந்த தீர்ப்புல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது 2011 SEC கிரிமினல் பேஜ் 287ல 2011 SEC கிரிமினல் பேஜ் 287ல சப்போஸ் கமிட்டல் பண்றப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே காப்பீஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், நம்ம செஷன்ஸ் கோர்ட்லயும் காப்பீஸ் கேட்டு வாங்கலாம். ஜாகித் 2011 3 SEC கிரிமினல் பேஜ் 203 SEC கிரிமினல் பேஜ் 287, ஜாகித் சைக் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அண்ட் அதர்ஸ். Copies of charges and all relevant documents relied upon by the prosecution. Importance of supply of the accused person, fair and speedy trial, practice and procedure, natural justice னு ரொம்ப டீடைல்டா இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. செஷன்ஸ் கோர்ட்லயே நம்ம காப்பி போட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு தமிழ்நாட்டிலே ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயா கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு. இப்ப எல்லாத்தையும் விட இன்னொரு சிறந்த தீர்ப்பு சொல்றேன். 2010 6 SEC 1 மனு சர்மா வர்சஸ் ஸ்டேட் NCT அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. இதுவும் 207, 208, இதுவும் 207, 208, 161, 162. இது எல்லாத்தையும் பத்தி ஒரு அலசி ஆராய்ஞ்சு வருவாங்க. எல்லாத்தையும் பத்தி அலசி ஆராய்ஞ்சு வருவாங்க. இந்த தீர்ப்பு மனு சர்மா தீர்ப்பு. இதுக்கு அடுத்தது நீங்க ரொம்ப டீட்டெயில்டா புரிஞ்சுக்கணும்னா நாங்க எங்க சம்பந்தப்பட்ட தீர்ப்பு 2013 1 SEC கிரிமினல் பேஜ் 1010 VK சசிகலா வெர்சஸ் ஸ்டேட். 2013 1 SEC கிரிமினல் பேஜ் 1010 VK சசிகலா வெர்சஸ் ஸ்டேட். இப்ப டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 173 பேப்பர்ஸோட ரெண்டா பிரிப்பாங்க. சார்ஜிட்டோட ரெலவென்ட் டாக்குமெண்ட், இரலவென்ட் டாக்குமெண்ட் ரெண்டா பிரிப்பாங்க. இப்ப இந்த இரலவென்ட் டாக்குமெண்ட் பிரிக்கிறத எப்படி பிரிக்கிறது, அதை வந்து நீங்க 330 டயத்துல பார்க்க உங்களுக்கு அனுமதி கேட்பாங்க. எங்களை நீங்க 330 டயத்துல நாங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். அவ்வாறு நாங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா, எங்க கொஸ்டினுக்கு நாங்க ஆன்சர் சொல்லணும்னா அந்த ரிலே பண்ணாத டாக்குமெண்ட்டை நாங்க இன்ஸ்பெக்ட் பண்றது கொடுக்கணும், எங்களுக்கு காப்பீஸ் கொடுன்னு கேட்பாங்க. அப்ப இந்த 2013 1 SEC கிரிமினல் பேஜ் 1010ல ரொம்ப டீடைல்டா, இப்ப இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் பி சதாசிவையாவும் ரஞ்சன் கோஹியும் கொடுத்த தீர்ப்பு. இப்ப வந்து ரைட் டு இன்ஸ்பெக்ட் தி டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்ல. ஏன்னா 313ல பதில் சொல்லாத முக்கியமான தேவை அண்டர்லே டாக்குமெண்ட்ஸையும் டிஃபென்ஸ்ல ரிலே பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா எழுதின தலைப்பு. இது நான் எதுக்கான்னு சொல்லிட்டு வரேன்னா, நீங்க நகல்களை பெறுவதற்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். 2019 SEC ஆன்லைன் SC 1532 பி கோபாலகிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதுலயும் பென் டிரைவ் CD சம்பந்தமா காப்பீஸ் பர்னிஷ் பண்ணணும்னு சொன்ன தீர்ப்பு. இப்ப நான் அதெல்லாம் எதுக்கான்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காப்பீஸ் வாங்குறதுக்கு உள்ள தீர்ப்பு சொல்றோம். இப்ப நீங்க 173 படிச்சு பாத்தீங்கன்னா சப் கிளாஸ் 5 ஒன்னு இருக்கும். 173 சப் கிளாஸ் 5 என்னன்னு யாரும் சொல்ல முடியுமா? வினோத் தவிர. வினோத் லைன்ல இருக்கிறார், நிறைய எடுத்து போட்டுட்டு இருக்கிறார்.
நல்லா படிச்சு நல்ல வக்கீலா தயாராயிட்டு இருக்கிறார். 173 சப்கிளாஸ் 5 யாரும் என்னன்னு சொல்ல முடியுமா? யாரும் என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப இது உள்ள போனோம்னா கிளாஸ் வேற மாதிரி போயிடும். ஏன்னா இப்ப நம்ம தலைப்பை டச் பண்ண முடியாது. ஏன்னா 173 கிளாஸ் 5 என்னன்னா relevant extract which is prosecution proposed to delay the statement record அதை சொல்லிட்டு அதுல டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றத கோர்ட் நமக்கு கொடுக்காம இருக்கலாம்னு ஒரு அந்த 173 5ல வரும். இப்ப இது சம்பந்தமா நீண்ட விவாதங்கள் நிறைய சர்ச்சைகள் எல்லாம் உண்டு. நம்ம அதுக்கு அந்த தலைவர் அந்த வெளில போல. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது பதில் சொல்லுங்க. எக்ஸப்ட் வினோத் அண்ட் மார்னிங் ஸ்டடி குரூப் இந்த கேள்வி சொல்லணும் பதில். இப்ப எல்லாருமே அப்பியர் ஆனாதான் நம்ம ஒரு டயத்துல கிரிமினல் கோர்ட்ல நகல் வாங்குவோம். இப்ப எல்லாரும் அப்பியர் ஆனாதான் நகல் வாங்க முடியுமா? 2019 அப்புறம் எல்லாரும் அப்பியர் ஆனாதான் நகல் வாங்க முடியுமா? இல்ல சார், நோ நீட் சார். யார் சொல்றா? யோககிருஷ்ணன் சார். யோககிருஷ்ணன் நீங்க தான் சொல்லிடுவ. கரெக்டா சொல்லிடுங்க. ஏன் என்ன ப்ரொவிஷனு? என்ன ப்ரொவிஷனு சார்? ப்ரொவிஷன் கரெக்டா தெரியல சார். ஆனா அந்த அக்யூஸ்ட் இப்படி டிலே ஆகும்ன்றதுக்காண்டி கோர்ட் இந்த ப்ராசஸ் இது பண்ணுங்க சார். எல்லா பேருமே வர முடியாது. வினோத் சொல்லுங்க. வினோத் 299 சிஆர்பிசி யார் தம்பி அது? கண்ணதாசன் அட்லீஸ்ட் ஆஜராகலன்றாக்கா அந்த கேஸ் இல்ல தம்பி, அது நீங்க சொல்றது வேற. 299 சிஆர்பிசி என்னன்னா வித்தவுட் இஸ் ஆப்ஷன்ஸ் எப்ப எவிடன்ஸ் எடுக்கலாங்கிறது என்னோட தீர்வு சரியா என்று சொன்னால் நான் கேட்பது எல்லா அக்யூஸும் ஆஜரானதான் நகல் கொடுக்கணுமா? இதுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துட்டா, ஏதாவது ரூல் உண்டா? அந்த ரூல் இருந்தா ப்ரொவிஷன் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். திருச்சி வினோத்திட்டு கேக்குறேன். 26A சார் ரூல். யார் சொல்றது? யோககிருஷ்ணன் சார். யோககிருஷ்ணன் வேணா. சாரி, 290 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 2019ல 290 ஒரு ரூல் ஒண்ணு வச்சுட்டோம். அந்த ரூல் என்ன சொல்லுதுங்கிற அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன். அந்த ரூல் என்ன சொல்லுங்கிற அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன். இட் இஸ் நாட் நெசசரி, நல்லா கவனிக்கணும். இட் இஸ் நாட் நெசசரி for the court to insist upon the presence of all the accused for the purpose of furnishing copies under section 207 and 208 of the code. The court shall போடலாங்க may furnish such copies to be the available accused under due acknowledgement. ஒரு நாளைக்கு 1 to 3 தான் கொடுத்துரு, அடுத்த நாள் அடுத்த வாய்தா போற 4 and 5 தான் கொடுத்துரு, கொஸ்டினிங் ஒரு டேட்ல வச்சுக்க, சார்ஜ் பிரேமிங் ஒரு டேட்ல வச்சுக்க. இது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வகுத்த விதிகள். தயவு செய்து பரீட்சை எழுத போற தம்பிகளாக இருந்தால் இதுல மாதிரி என்ன கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, கேள்வி கேட்பதற்கு நாம் ஒரு நாள் இன்டர்வல் கொடுக்கிறோம். எஸ்டிசி வழக்கை தவிர பாக்கி எல்லா வழக்குகள்லையும் பிடிக்கட்டளை வழக்குகளில் கேள்வி கேட்பதற்கு காப்பீஸ் கொடுத்தோம்னா பொதுவாகவே எஸ்டிசின்னு நம்ம பிரிக்கல, கேள்வி கேட்பதற்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறோம். இது எங்க தம்பி இருக்கு? இது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சார் 291 கிரிமினல் ரூல் ஆஃப் பிராக்டிஸ் சார். வெரி குட் பிரதர். யார் உங்க பேரு? சார் ஜனா சார். ஜனா, வாழ்த்துக்கள் ஜனா. எந்த ஒரு ஜனா? போலூர் சார், திருவண்ணாமலை போலூர் சார். வாழ்த்துக்கள் 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 ஜனா. நீங்க சொன்னது கரெக்ட். 291. ஏன்னா இது சிஆர்பிசில இல்ல, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 291 என்ன சொல்றோம்? ஆஃப்டர் ஃபர்னிஷிங் காப்பீஸ் ஆஃப் ரிலேட் அப்பான் டாக்குமெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 207 ஆஃப் தி கோட், தி அக்யூஸ்ட் வில் பி கொஸ்டின் ஆஃப்டர் a day's interval so that the accused may contact his advocate or friends for proper arrangement of his defense. அவர் ஒரு நாள் அவருக்கு ஏன் நம்ம டைம் தரோம்னா அவருடைய டிஃபென்ஸை பத்தி அவர் வக்கீலையோ நண்பர்களையோ கலந்து கொள்வதற்காக நம்ம 291ல டைம் தரோம். சரிங்க, நான் நகலை நம்ம வாங்குறோம். நகலை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? நகலை வாங்கணும்னா நகல்னால என்னென்னங்க நன்மை இருக்கு? அது இப்ப நான் சொல்லட்டுமா? நகல்னால நம்ம சொல்லிட்டே போன நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வழக்கினுடைய எல்லாமே நகல் தான் இருக்கு.
இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு காலத்துல வந்து கோர்ட்ல டைப் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொல்றது, நான் ஆரம்ப காலத்துல ஜூனியரா இருந்தப்ப ஒரு 10-15 வருஷம், 85ல இருந்து 95, 2095 வரை 2000 வரைக்கும் என்னன்னா கோர்ட்ல எல்லாம் டைப் பண்ணி டைப்பிஸ்ட் இருப்பாங்க. அவங்க இவங்க கொடுக்குற போலீஸ் கொடுக்குற 161(3) ஸ்டேட்மெண்ட் பேப்பர் எழுதி கொடுக்குறத அவங்க டைப் பண்ணி தட்டச்சு பண்ணி எல்லா காப்பி காப்பி கொடுப்பாங்க. சில பேர் நல்ல பேப்பர் அடிச்சு கொடுப்பாங்க, சில பேர் இருக்கிற பேப்பர் அடிச்சு கொடுப்பாங்க. இப்ப என்னன்னா இப்ப எல்லாமே செராக்ஸ் கொடுத்துறாங்க. இப்ப எல்லாமே செராக்ஸ் கொடுத்துறாங்க. எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு சார்ஜ் வரைக்கும் செராக்ஸ் வந்து இது ஒரு விதத்துல நமக்கு நன்மை. எப்படி நன்மைன்னு சொல்லுங்க? இது ஒரு விதத்துல நமக்கு டிஃபென்ஸ் நடத்துற நமக்கு நன்மை. எப்படி நன்மை சொல்லுங்க? என்ன ஆல்டர் பண்ணியிருந்தாலும் என்ன திருத்தம் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். நம்ம ஒரிஜினல் ரெக்கார்டை பாக்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். என்ன ஆல்டர் பண்ணாலும் என்ன திருத்தம் பண்ணாலும் ஒரிஜினல் ரெக்கார்டை பாக்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடும். நான் தயவு செய்து இளம் தம்பிகளை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஜூனியரா இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, நீங்க வழக்கு நடத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கட்டை வாங்கினீங்கன்னா முதல்ல கோர்ட்ல போய் ஒரிஜினல் கட்டை வாங்கி படிச்சு பாருங்க. சார் நீங்க கேட்கலாம், எப்படி சார் கோர்ட்ல 2000 கட்டு இருக்கு, எம்சி ஒரிஜினல் கட்டை கொடுப்பாங்களா? சார் அதுக்கு டயத்தை ஒதுக்குங்க சார். மாலை நேரங்களில் கோர்ட் முடிஞ்சு போனோன்னு நீங்க எம்சியை போய் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கனாலே கொடுத்துருவாங்க. கேட்டா கொடுத்துருவாங்க. அன்னைக்கு போட்டு கட்டு தம்பி பாருங்க தம்பி, எனக்கு எதுக்கே வச்சு பார்த்துட்டு கொடுத்துருங்கம்பாங்க. இல்ல கொடுக்கலையா, 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 26A. வெரி குட் வினோத். இந்த ரூலுக்கு பின்னாடி வக்கீல் சாமியானுடைய ஜட்ஜிட்ட ஐயா அந்த கட்டோட ஒரிஜினல்ஸை பார்க்கணும். நீங்க என்ன ஒரிஜினலை பரிசு பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. நீ யார் முன்னாடி பரிசு பண்ணுவீங்களா, பரிசு பண்ணிட்டு நான் எந்த நிலையில் பார்க்கிறேனோ அதே நிலையில் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்க கோர்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா, ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, எட்லா இருக்கோ யாரோ ஒருத்தர் விட்டு உங்கள்ட்ட அந்த எல்லாத்தையும் காமிக்க சொல்லி அவர் பிரசன்ஸ்ல பார்க்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவார். நான் ஏன் ஒரிஜினல் பண்ட்ல பார்க்க சொல்றேன்னா விஷயம் இல்லாம சொல்லல. 2 வழக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இது நான் நடத்தின வழக்கு இல்ல, நான் நடத்தின வழக்குல எண்ணற்ற வழக்கு இருக்கு. இந்த ஒரிஜினல் பண்டில்ஸ் என்ன எத்தனையோ வழக்குகள்ல பல வழக்குகள் என்ன கவர்ந்து பண்ணி விட்டுருக்கு. என் கதையே சொல்லிட்டு போனா, சாமிநாதன் உன் கதையே சொல்றியே, நீ சட்டப்பூர்வமாக தீர்ப்போடு சொல்லுன்னு நீங்க கேட்கலாம். அதனால 2 தீர்ப்பை சொல்றேன். ஒரிஜினல் பண்டில படிக்காததுனால வக்கீலும் படிக்கல, ப்ராசிக்யூட்டரும் படிக்கல, கோர்ட்டும் படிக்கல. வெரி சாரி. ஒருவேளை கோர்ட்டு படிச்சுட்டு படிக்காம கூட இருந்திருக்கலாம், ப்ராசிக்யூட்டர் படிச்சுட்டு மறைச்சு கூட இருக்கலாம். ஆனால் எல்லோருடைய பார்வையிலும் என்னன்னா, கோர்ட்டும் படிக்கல, வக்கீலும் படிக்கல, டிஃபென்ஸும் படிக்கல. அந்த கேஸ் சொல்ற குறிச்சிங்க. 2019 ஒன் லா வெஹிக்கிள் கிரிமினல், 2019 ஒன் லா வெஹிக்கிள் கிரிமினல், பேஜ் 710. இதுல நீதியரசர் யாருன்னா, புகழ்பெற்ற மரியாதைக்குரிய என்னுடைய மென்டாரால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இழுக்கப்பட்டவர். என்னுடைய மென்டாரை தன்னுடைய குரு நக்கீரன் சொல்லக்கூடியவர். அந்த PN பிரகாஷ் ஐயாவும் போலேந்தி ஐயாவும் இணைந்து வழங்கிய ஒரு ரெஃபர்டு ட்ரையல். உங்களுக்கு என்னன்னு தெரியும்? போஸ்கோ செக்ஷன் 6 302 தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. 3 பேருக்கு. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, தூக்கு தண்டனை கொடுத்து விடுகிறார்கள். எந்த ஊர்லன்னா, ஓடைப்பட்டி, தேனி மாவட்டம், பெரியகுளம் டிஸ்ட்ரிக்ட். தேனி மாவட்டத்துல ஓடைப்பட்டி என்கிற காவல் நிலையத்துல A1 சுந்தர்ராஜ், A2 ராஃபின் என்கிற ரவி, A3 குமரேசன் 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. போஸ்கோல பிரிவு 6 படி லைஃப், 302 படி டெத்து கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு நல்லா கேட்டுங்க. அந்த கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே நான் கேளுங்க. ரெஃபர் ட்ரையல்ல வருது. ரெஃபர் ட்ரையல்ல என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் நான் மேட்டர் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. 1/12/2014
1/12/2014 மாலை 5:30 மணிக்கு ஒரு இளம் சிறுமி ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அது சில நாளுக்கு தன்னுடைய மூத்த அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லும். அன்னைக்கு லேட்டா வருது, ஆளை காணும், தேடுறாங்க. அந்த குழந்தை கிடைக்கவில்லை. காணாம போன நேரம் 1/12/2014 மாலை 5:30 மணி. மாலை 5:30 மணி. அவங்க அம்மா காளீஸ்வரிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது 2/12/2014 மாலை காலை பகல் 1:30 மணிக்கு புகார் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி என் மகளை காணும் அப்படின்னு சொல்லி ஓடைப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அஜித் குமார் அப்படின்னு விட்னஸ் நம்பர் 7, அஜித் குமார் அப்படிங்கிற விட்னஸ் நம்பர் 7 அவர் என்ன பண்றாரு, அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை கிணத்துல மிதக்கிறதாகவும் அந்த கிணறை பிடலு 28க்கு சொந்தமான கிணறுன்னும் வந்து அன்று மாலை தகவல் சொல்றார். அந்த தகவலின் பேர்ல அந்த பெண்ணை பிணத்தை எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணுகிறார்கள். பிரேத பரிசோதனை பண்ணுகிற போது அந்த பெண்ணுக்கு எல்லா பரிசோதனைகளும் நடக்கின்றன. எதிரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். எதிரிகள்ல அந்த 2வது எதிரிக்கு அவருடைய பிறப்புறுப்பில் காயங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப நீதிமன்றம் என்னென்ன சூழ்நிலைகளை, ஏன்னா கேஸ் பியூலி பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ். இப்ப சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ்னா எதை வச்சு கம்பெனி கொடுப்பாங்க, அவங்க சர்க்கம்ஸ்டன்ஸை 4ஆ பிரிச்சுக்கிறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னா, இந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டோரியே 6வது சாட்சி பால்பாண்டிங்கிறவரும் 9வது சாட்சி கருப்புங்கிறவரும் 19வது சாட்சி ஆண்டவர்கிறவங்களும் இந்த குழந்தைய 1/12/2014 ஈவினிங் அந்த எதிரிகளோட அந்த கேணிக்கு பக்கத்துல பார்த்ததா, எதிரிகளோட கேணிக்கு பக்கத்துல பார்த்ததா அந்த 3 பேரோட எவிடன்ஸ். அடுத்தது செகண்ட் செட் ஆஃப் எவிடன்ஸ், வேல்முருகன் PW10, ஈஸ்வரன் PW18. இவங்க அன்றைய தினத்துல மாலை 7 மணி அளவில் இந்த 3 எதிரிகளும் ஒரு அறிவறியான தோட்டத்துல ஒரு அறக்க பறக்க அந்த கேடிலுக்கு பக்கத்துல இருந்து போனாங்க. அதை நாங்க பார்த்தோன்னு இந்த 2 பேரோட 10வது சாட்சியும் 18, ஏன்னா லாஸ்ட் இன் தியரி கொண்டு வராங்க. 106 எவிடன்ஸ் ஆக்ட் படி லாஸ்ட் இன் தியரி கொண்டு வராங்க. இப்ப அடுத்தது 3வது செட் ஆஃப் எவிடன்ஸ் என்னன்னா, ஆறுமுகக்கணிங்கிறவரும் 12வது சாட்சி மாரியம்மாள் என்கிறவரும் நாங்க 2/12/2014 4:30 மணிக்கு ஒரு பையன் வந்தான், அவன் 20 வயசு இருக்கும், காளீஸ்வரியோட போட்டோ கொடுங்க நானும் தேடுறேன்னா, எங்களுக்கு அவனுடைய நடவடிக்கையெல்லாம் சந்தேகமா இருந்துச்சு, அவனை துரத்தணும் ஓடிவிட்டான், அவன் தான் அந்த 3வது எதிரியா நிக்கிற குமரேசன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தேர்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்ப 4வது சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்னா, அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸை பிக்ஸ் பண்றாங்க. எப்படின்னா 8வது சாட்சி ஃபியூலா அப்படின்னு ஒரு பொண்ணை விசாரிக்கிறாங்க. அது சொல்லுது 1/12/2014 சாயந்தரம் 4:30 மணிக்கு நான் ஒரு ரோஸ் ஃப்ளவரை என் ஃப்ரெண்ட் அந்த இறந்து போன சிறுமிகிட்ட கொடுத்தேன் அப்படிங்குது. அந்த ரோஸ் ஃப்ளவர் அந்த கேடிகரைட் இருந்து சீஸ் பண்றாங்க. இப்ப டாக்டர் எவிடன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தூக்கு தண்டனை ஆயிடுது. டாக்டர் அருண்குமார் டாக்டர் எல்லாம் இப்ப சாட்சி சொல்றாங்க. ஆனா அதுக்கு எதிரி திருத்திரின்னு கேட்கிறப்ப ஒரே ஒரு எதிரிக்கு தானே பிறப்புறுப்புல காயிருக்கான்னு சொல்றான். என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பிறப்புறுப்பை கசக்குனாங்க. அதுல அந்த பிறப்புறுப்பை கசக்கும் போதுதான் என்னுடைய விதைகள்ல வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னு திருத்திரில எக்ஸ்பிளனேஷன் சொல்றான். இப்ப என்னடான்னு பார்த்தா அந்த கேஸ்ல இந்த கேஸ அப்படியே படிக்கிற போது இந்த தீர்ப்புல பாரா 30 பாரா 36 வரைக்கும் ஆன எல்லா வக்கீலும் தயவு செஞ்சு படிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு வக்கீல்கிட்ட ஒருத்தங்கள்ட்ட கேஸ் கேட்ட வாங்கிடுறோம். இப்ப KN பாட்சா தான் சொல்லுவார், சாரி தேவதாசையா தான் சொல்லுவார், இப்ப வக்கீல் டாக்டர் கேஸ் நடத்தினா டாக்டர் உள்ள வச்சு 4 அறைகளுக்குள்ள கேஸ் நடத்துறாங்க, வைத்தியம் பார்க்கறாங்க. அது வெளில பண்றாங்கன்னு வெளில தெரியாது. நம்ம ஒரு சபையில கேஸ் நடத்துறோம், நம்ம என்ன பண்றோங்கிறத பல வக்கீல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு எதிரியா தான் நம்முடைய சக தோழர்கள் தான்.
உங்க வக்கீல் இது மாதிரி சரியான இடத்துல இந்த கேஸ் போயிட்டுன்னு சொல்லிவிட்றான். ஊர் முழுக்க நம்மளை டம்மாரம் கட்டி கொண்டு போய் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம அப்புறம் பைபாஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிவிடணும். இது எதுக்கான்னு சொல்றேன்னா, நம்ம தொழில் அது மாதிரி போட்டி மிக்க தொழில். நான் இப்ப இதை எதுக்கான இலவ கையில சொன்னா, இந்த தீர்ப்புனா நீங்க ஒரு பாடமா எடுத்துக்கணும். இப்ப பாருங்களேன், நான் அப்படியே பிஎன்பி சொன்னதை அப்படியே நான் படிக்கிறேன். பிஃபோர் பார்ட்டிங் வித் தி மேட்டர், சுடுதண்ணி கொடு. We wish to add that we cannot afford to put this case to rest after acquitting the accused, because while we were casually scanning the original records, we found that the police record, the 161.3 CRPC statement on some important witnesses on 3/12/2014 and 1/12/2014, but the statements have reached the court only on 6/10/2015. Therefore, we smelt a rat and poured over the original records only and unearthed a Bandora box which the damning facts came to light. We found that the investigation officer recorded by hand 161.3 statements of 5 witnesses: Iswaran, Lakshmanan, Lalida, Rumathai, Marimutha and Arumugani. On the statement of these 5 witnesses have reached the court on the same day. Different version about the role of the accused has been stated. அதுல என்ன சொல்றாங்க, அந்த 4 கைப்பட எழுதின 161.3 ஸ்டேட்மெண்ட் கட்ல கோர்ட்ல இருக்கு. இப்ப இவங்களோட கேஸ் என்ன, 4:30 மணிக்கு அந்த பொண்ணு அங்க போனதை பார்த்ததாகவும், இந்த 3 பேரோட அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்ததை பார்த்ததாகவும், 7 மணிக்கு அந்த பொண்ணு திரும்பி வந்ததை பார்த்ததாகவும் லாஸ்ட் இன் தேரி போடுறாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, அடுத்த 2/12/2004 காலை 9 மணிக்கு தான் A2 ராபின் அந்த தோட்டத்துல பார்த்ததா கைப்பட எழுதின ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. சார், நான் இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, சார், ஒரு கேஸ் எப்படி மாத்துது பாருங்க. கேஸ் என்ன, ப்ரொஜெக்டட் பை சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். இந்த சாட்சிங்க சொன்னது வந்து சாயந்தரம் 4:30 மணிக்கு மேல பார்த்ததாகவும், அக்யூஸ் கம்பெனியோட அந்த பொண்ணு இருந்ததை பார்த்ததா ஒரு செட்டு, இன்னொரு செட்டு வந்து அவன் அறிகுறியோட 7 மணிக்கு வந்ததா பார்த்ததா ஒரு செட் எவிடன்ஸ் இருக்கு. இப்ப இந்த எவிடன்ஸ் எப்படி நம்ம கான்ட்ரடிக்ட் பண்றது, எப்படி நம்ம கோர்ட்ல உடைக்கிறது? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. சப்போஸ் ப்ராசிக்யூஷன்ல இந்த 161.3 ஸ்டேட்மெண்ட்டை கட்ல வச்சுட்டாங்க, இதுல யாரையுமே சாட்சியா விசாரிக்கல, ப்ராசிக்யூஷனை யார ரிலே பண்ண சாட்சிய விசாரிக்கலன்னா நம்ம டிஃபென்ஸ் விட்னஸா விசாரிக்கலாம், தெரியுங்களா? இல்ல விசாரிச்சிருந்தா அக்கார்டிங் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 145 படி ஏலியர் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ஷனா கேட்டு வாங்கியிருக்கலாம். இத ப்ராசிக்யூஷனும் கவனிக்க விட்டாங்க, டிஃபென்ஸும் கவனிக்க விட்டாங்க, கோர்ட்டும் கவனிக்க விட்டாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா எழுதி பிஎன்பி ஐயா அந்த 3 பேரையும் மரண தண்டனையிலிருந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணுவாங்க. இதுல நான் இன்னும் ஒரு பெருமையான விஷயம் சொல்லிக்கணும்னா, இந்த வழக்குல A3 அப்பீலே போடல. குமரேசன்கிறவன் அப்பீல் போடலன்னா யாரை வக்கீலா வைக்கிறதுமாங்க. நம்முடைய அருமை தம்பி சட்ட ஆணையத்தினுடைய மெம்பரா இருக்கிற நம்முடைய தம்பி கருணாநிதியை, மதுரை வழக்கறிஞர், என்னுடைய அருமை சகோதரன் கருணாநிதி, அந்த கருணாநிதி அந்த கேஸ்ல A3க்கு அப்பேர் அவர் சொல்லுவாங்க, லீகல் எட் கவுன்சிலா பிக்ஸ் பண்ணி கொடுப்பார் பிஎன்பி. இப்ப இந்த கேஸ்ல விடுதலை பண்ணதோட மட்டும் இல்லாம இதுல பாருங்களேன், it is indeed very unfortunate that the trial court, the public prosecutor and the defense counsel have all miserably failed to poll through the original records of the case. As at least the defense counsel noticed these conflicting versions in the prosecution case, these contradictions could have been proved during the examination of the witness and the IO. The defense could not have taken steps to examine Lakshmanan, Lalida and Rumathai to demolish the prosecution story that the accused were seen coming out of the farm of Pondasamy at 1:12 at 7 p.m. This is a matter of great concern. சாவி வேணுமா? கிரேட் கன்சர்ன் சொல்லிட்டு வரும்போது, ஆனா எனக்கு சாவி வேணான்னு சுடுதண்ணி மட்டும் கொடுப்பான், ஆனா எனக்கு சாவி வேணான்னு. இப்ப வந்து இந்த 161.3 ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபாகரன் ஒரு அரசாங்க வக்கீல் இருப்பாரு, அவர்கிட்ட கோர்ட்ல இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் நடந்துச்சான்னு கேட்கும்போது அவர் தான் 2 பேப்பர் எடுத்து கொடுப்பாரு. அதனால அந்த பிரபாகரன் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட்ல அப்பியர் ஆனவரையும் பாராட்டிட்டு, ஏன் 225 வச்சாங்க செஷன் ஸ்டைல்ல ஏன் 225 வச்சாங்க சொல்லுங்க? செஷன் ஸ்டைல்ல
225 ஒரு ப்ரொவிஷன் வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா நம்மளை தவிர அரசாங்கம் 225 அரசாங்கம் வைக்கிறத தவிர வேற யாரும் அப்பியர் ஆகக்கூடாதுங்கிறது தான் 225 அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை வச்சாங்க. அப்ப அந்த 225ங்கிற ப்ரொவிஷன் வைக்கும் போது அரசாங்க வக்கீல் ப்ராசிக்யூட்டரா மட்டும் போலீஸுக்கு இருக்கக்கூடாது, பப்ளிக்கு தான் இருக்கணும். இப்படி எல்லாம் இந்த தீர்ப்புல சொல்லி ரொம்ப அற்புதமான தீர்ப்பு எழுதியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு தீர்ப்பை சொல்றேன். இதே மாதிரி ரெஃபர் ட்ரையல், அது மரண தண்டனை தான். அது மரண தண்டனை தான். அந்த கேஸை குறிச்சிங்க. 2021 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 187. 2021 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 187. இதுல நீதியரசர் இது ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் ஐயாவும் சிவஞான ஐயாவும். இதுல வழக்கறிஞர் யாருன்னா நான் சொன்னேன் இப்ப அசோக்குமார் ஐயா, சென்னையில் இருக்கிற கோபிநாத் என்டி வானாமனுடைய ஜூனியர், ஜான் சத்யன் அவருடைய ஜூனியர் இருக்கிறார். உயர் நீதிமன்றத்துக்கு கூட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர். அவருக்கு எப்போ வரும்னு எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல திறமையான வழக்கறிஞர். அவர் இதுல ரெஃபர்டு ட்ரையல் அப்பியர் ஆகி அப்பீல்ல பேசுறார். இந்த கேஸ்ல அந்த மாதிரி செக்ஷன் 632 டெத் கன்ஃபார்ம் ஆன கேஸ். இது 2 டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. லோயர் கோர்ட்ல டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை. இதர் டிபெண்ட்ஸ் ஆர் ப்ராசிக்யூட்டர் ஆர் கோர்ட். ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கிளியரா என்ன இருக்குன்னா, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல என்ன கிளியரா இருக்குன்னா, அந்த ரிப்போர்ட் படி அந்த எதிரி இதுல செம்மன் டேலி ஆகல. பாருங்க, அப்படியே படிக்கிறேன் பாருங்க. From the DNA typing results of the above samples, it is found that the blood stained items number 5 cut and swab of belongs to a male individual. The blood stains in an item number 5 cut and swab is not that of the alleged accused Mr. Ashok Kumar அப்படின்னு இருக்கு. பாத்தீங்களா? இந்த ஒரிஜினல் ரெக்கார்டர்னா பார்த்திருந்தால் ட்ரையல்ல கொண்டு வந்திருந்தா தூக்கு தண்டனையிலிருந்தே கவுண்ட் பண்ணிருக்கலாம்ல. தூக்கு தண்டனையிலிருந்தே ஒருத்தனை கவுண்ட் பண்ணிருக்கலாம்ல. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, நீ ஒரிஜினல் ரெக்கார்டை எதுக்கு போய் பாருங்கன்னா, டிஎன்ஏ ரிப்போர்ட்ல நமக்கு காப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்ல காப்பி கோர்ட்டுக்கு வரும். நீங்க கோர்ட் பண்ட்ல பார்த்தாதான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட காப்பி இருந்தா தெரியும். இப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ரேப் கேஸா இருக்கும், கன்சென்ட்ல ரேப்பா இருக்கும். அது எக்ஸ்க்ளூடன் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். உள்ள போய் எக்ஸ்க்ளூடன் இருக்கும். நீங்க கேஸே ஜெயிச்சிடலாம். நான் இதனாலதான் சொல்றேன், ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் நான் சொல்ல, பல மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, பல மூத்த நீதிபதிகள் சொல்றாங்க, ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ பாருங்க, படிங்க. அது சின்ன கேஸா இருக்கட்டும், பெரிய கேஸா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னாலே தெரியுங்க, கரெக்ஷன் ஓவர் ரைட்டிங். ஏன்னா ரெக்கார்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவாங்க, ஒரு பேர் அடிச்சுட்டு ஒரு பேரை எழுதிடுவாங்க போலீஸ்காரங்க. இப்ப சாமிநாதன் இருக்குன்னு வச்சுங்களேன், சாமிநாதனை காசிநாதன் ஆக்கிடுவாங்க. சாமிநாதனை காசிநாதனா ஆக்கிடுவாங்க. சார் நீங்க என்ன இது மாதிரி விளையாட்டுக்கு சொல்றீங்களா சார்? இல்ல சார், நான் என்னுடைய அனுபவத்தில் பல வழக்குகளில் கண்டவன். அப்படியே ரைட். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு அக்யூஸ குறைக்கணும்னு வச்சுங்களேன். ஏற்கனவே 7 பேர் இருக்காங்க எஃப்ஐஆர்ல, சன்னா போட்டு எழுதிட்டே வராங்க. அவங்களுக்கு வேண்டியப்பட்ட 7வது அக்யூஸ பேர் எடுக்கணும், அதை அப்படியே அடிச்சிருவாங்க. 6வது அக்யூஸுக்கு சன்னா போட்டிருக்காங்க பாருங்க, சன்னு. அந்த சன்னாப்ப அப்படியே 5ஆ மாத்துவாங்க. அப்ப அப்பா அக்யூஸ் ஆயிடுவார். 5வது அக்யூஸோட அப்பா அக்யூஸ் ஆகிடுவார். இதெல்லாம் ஒரு மாயாஜால தந்திர வேலை மாதிரி, போலீஸ் பண்ற மாயாஜால தந்திர வேலை மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா கம்பெனில காப்பில அடியில கையெழுத்து இருக்கும், கடைசியில வரியில கையெழுத்து இருக்கும், மேல 4 விரக்கடை அப்படி பொழுது நிற்கும். இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பார்த்தாதான் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பார்த்தாதான் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்ற ரூலிங்க குறிச்சிங்க. இது கரெக்ஷன் இன் எஃப்ஐஆர் 2007 1 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 796. ஓவர் ரைட்டிங் வச்சு ஒயிட் பெயிண்டால் எழுதியிருப்பாங்க. முரளிசாமி என்கிற அலைஸ் முரளிதரன் வெர்சஸ் சூரமங்கலம் காவல் நிலையம், டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். நாங்க என்ன பூத கண்ணாடி வச்சு பார்த்தாரு, நேரில் பார்த்தாதான் தெரியுது ஏமாங்க. 2007 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 153 செந்தில்குமார் வெர்சஸ் ஸ்டேட். எதிரி பேரையே கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நான் இதெல்லாம் எதுக்கான்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன்னா, ஒரிஜினல் ரெக்கார்டை பாருங்கன்னு ஏன் சொல்றேன்னா,
ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நானும் என்னுடைய SNJ சேர்ந்து அவர் தஞ்சாவூர்ல வழக்கறிஞராக இருக்கும்போது மன்னார்குடியில் ஒரு வழக்கு நடத்துறோம். அவர் தஞ்சாவூர்ல வழக்கறிஞராக இருக்கும்போது மன்னார்குடியில் ஒரு வழக்கு நடத்துறோம். அவர் வந்து ஒரு சொசைட்டியினுடைய ஸ்பெஷல் ஆபீசர், மன்னார்குடியில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற சொசைட்டியினுடைய ஸ்பெஷல் ஆபீசரா இருக்காரு. அந்த ஸ்பெஷல் ஆபீசருடைய வேலை என்னன்னா, எங்க பக்கத்துல மன்னார்குடி பகுதியில் பருத்தி கம்மி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சொசைட்டியோட மாவட்ட லெவல்ல இருக்கிற ஒரு சொசைட்டியோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு 2 சொசைட்டியும் சேர்ந்து அவங்க எங்கெங்க அதிகாரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சை கொள்முதல் பண்ணி பஞ்சு வாங்கி சேர்ப்பாங்க. இப்ப மன்னார்குடிங்கிறது டெல்டா பகுதி, எங்க ஏரியா களிமண். பட் எங்க ஏரியால திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல பஞ்சு, கும்பகோணம், இப்ப ஆத்து படுகைலாம் இருக்கிற இடங்கள்லாம் பஞ்சு நல்லா விளையும், நல்ல ரேட் போகும். அதாவது பருத்தி நல்லா விலை போகும். இப்ப இந்த பருத்தியை கொள்முதல் பண்ணி இவங்க வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணி வெளியூர்ல இருக்கிற வியாபாரிகளுக்கு விற்பாங்க. வெளியூர்ல இருக்கிற வியாபாரிகளுக்கு விற்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கடனுக்கு வாங்கிட்டு அந்த கடனை கட்டிடுவாங்க. கிரெடிட் சேல் உண்டு அவங்கள்ட்ட. இது அந்த சொசைட்டியோட நடைமுறை. யாரோ பிடிக்காத அதிகாரி இருந்திருக்காப்ல, பிடிக்காத ஆள் இருந்திருக்காப்ல, இந்த ஸ்பெஷல் ஆபீசரை கோக்குறாங்க. எப்படி கோக்குறாங்கன்னா, இது வரைக்கும் அந்த சொசைட்டியில் அது மாதிரி நடைமுறை இல்லாத மாதிரியும், இவர் தான் அந்த நடைமுறையை ஏற்படுத்துறது மாதிரியும், அதன் விளைவாக அந்த சொசைட்டிக்கு கடன் விளைஞ்சிட்டது மாதிரியும், பல லட்சம் ரூபாய் பணம் இழப்பு ஏற்பட்டது மாதிரி, வியாபாரியே திருப்பி கட்டல. வியாபாரிங்க திருப்பி கட்டலன்னா அது சிவில் ஆக்ஷன்ல வியாபாரிங்க திருப்பி கட்டல, அந்த போலி வியாபாரிகளை உற்பத்தி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு கேஸ் ஜோடிச்சுட்டாங்க. கோர்ட்ல போய் நான் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பார்க்குறேன், எங்க சீனியரோட அனுமதி பெற்று. இந்த எதிரியும் கையில் அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு போனா தீர்மான புத்தகத்தை வரிசையா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷம் தொடர்ந்து தீர்மானம் இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சர் இந்த சொசைட்டியோட சேர்ந்து பஞ்சை கொள்முதல் பண்ணலாம், கொள்முதல் செஞ்ச பஞ்சை கடனுக்கு விற்கலாம். இவர் இல்ல, பல பேர் வரிசையா இருக்கு. நான் வந்து என்னுடைய மென்டாரை நான் இதற்காக பாராட்டுகிறேன் என்று சொன்னால், அந்த வழக்குல பிடல் ஒண்ணு என்னதான் விட்டு கிராஸ் பண்ண சொன்னார். நான் பிடல் ஒண்ணை கிராஸ் பண்ணேன். அந்த தீர்மான நோட்டுகளில் உள்ள பக்கங்களை எல்லாம் எதிர்தரப்பு சான்றானவங்களாக குறியீடு செய்தேன். ஏன்னா இட்ஸ் மேட்டர், இது ரொட்டீன் மேட்டர். கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறதுக்கு இவர் மட்டும் பண்ணல, ஏற்கனவே இருக்கிற அத்தனை பேரும் பண்ணாதான் இவர் பண்ணாருன்னு சொல்லி அந்த கேஸ் விடவே ஆயிடுச்சு. நான் எதுக்கான ஒரிஜினல் ரெக்கார்டை பார்க்கணும்னு உங்களை சொல்றேன்னா, 409 கேஸ் மிஸ்அப்ராபரேட் பண்ணிட்டான், சொசைட்டில உள்ள உளுந்து அதாவது கடலை பருப்பு, கொண்ட பருப்பு, அந்த பருப்பு இந்த பருப்புனா திருட்டான், அரிசியெல்லாம் திருட்டான்னு கேஸ். என்னடா அது மாதிரி நடந்திருக்குன்னா, அது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம்னு ஒரு கழகம் இருக்கும். அப்ப தியாடேஸ்வரன் ஒருத்தர் தலைவரா இருந்தார். அவர் தலைவரா இருந்தப்ப பைலா போட்டிருந்தார். அந்த பைலாவனா வாங்கி படிச்சு பார்த்தப்ப அதுல நிறைய நோட்டுகள் ரிஜிஸ்டரா இருந்துச்சு. சரி, போலீஸ்க்கு ஒரு நாள் போய் கோர்ட்ல பர்மிஷன் கட்டிட்டு என்னென்ன ரெக்கார்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். வாரம் எந்த ஸ்பெஷல் ஆபீசர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரோ அதே ஸ்பெஷல் ஆபீசர் வாரம் அந்த சொசைட்டியை போய் செக் பண்றாரு. சொசைட்டியை போய் செக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, எல்லாம் சரியாக இருக்கிறது, கொள்முதல் சரியாக இருக்கிறது, நிலுவை சரியாக இருக்கிறது, கையிருப்பு சரியாக இருக்கிறது, கையெழுத்து போறாரு. அது ஒரு 40 பக்க நோட்டத்தில் இருக்கு. எந்த ஆபீசர் போய் இவர் மேல கையாடல் பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அதான் ஆபீசர் வாரம் வரைக்கும் கையெழுத்து போறாரு. நான் அந்த நோட் எடுத்து அவர்கிட்ட மார்க் பண்ணேன். இந்த நோட் எடுத்து அவர்கிட்ட மார்க் பண்ண டிஃபென்ஸ் டாக்குமெண்டா. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பாக்குறதுல நமக்கு பல வேலை கிடைக்குங்க. ஒரு கொலைகேஸ் இடத்துல ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு கொலைகேஸ் பாக்குறேன், ஒரு கொலைகேஸ் பாக்குறேன். அந்த கொலைகேஸ்ல என்னாச்சுன்னா, A1 கிட்ட இருந்து 2 வீலர் கைப்பற்றினதா ஒப்புதல் வாக்குமூலத்துல கடைசியில வரும். அதன் பேர்ல இருந்து மகஜர்ல 2 வீலர் கைப்பற்றணும். A3 கிட்ட இருந்து கார் கைப்பற்றினா கேஸ். அந்த இன்ஸ்பெக்டர் தான் இப்ப கம்ப்யூட்டரா அடிச்சிட்டார். A2 தலையில தூக்கி காரை வச்சாரு, A2 தலையில தூக்கி 2 வீலர் வச்சார். இதெல்லாம் எதுக்கான்னு சொல்றேன்னா, இந்த ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க அதை அப்படிலாம் குறிச்சு வச்சுக்கணும். நீ என்னென்ன கட்டில பாக்குறீங்களோ அந்த ஒரிஜினல் என்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்துச்சு, எஃப்ஐஆர் என்னைக்கு போட்டிருக்காங்க, என்னைக்கு ரீச் ஆயிருக்கு,
அதாவது டிலே டு லாட்ஜ் கம்ப்ளைண்ட் இருக்கா, டெஸ்பாச்ல டிலே இருக்கா, எத்தனை நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு வந்திருக்கு, கோர்ட்டோட சீல் இருக்கா, கையெழுத்து இருக்கா, எல்லா 161(3) ஸ்டேட்மெண்ட்டும் வரிசையா ஒரு நோட்டு போட்டுட்டு என்னென்ன டேட்ல கோர்ட்டுக்கு வந்திருக்கு, என்னென்ன டேட்ல கோர்ட்டுக்கு வந்திருக்கு, என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, என்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு, பார்வை மேஜர் என்னைக்கு தேதியில வந்திருக்கு. இன்னும் நான் சொல்ல போனா தம்பிகளா ரொம்ப கவனமா இருக்கேன். கோர்ட்ல ரெக்கார்டை பார்க்கும்போது பார்வை மகஜர்லாம் கையெழுத்து இருக்கான்னு பார்த்துங்க. கையெழுத்தே இல்லாம இப்ப போலீஸ் பார்வை மகஜர்னா கொண்டு கொடுக்குறாங்க. நான் நிறைய வழக்குகள் எடுத்து கையாண்டுக்கிறேன். கையெழுத்தே இருக்காது. கேட்டா கம்ப்யூட்டர்ல அடிச்சு மகஜர் பார்வை மகஜர்னு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா இப்ப இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கையெழுத்துனா கோர்ட்டுக்கு ஒரு போலீஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டி கையெழுத்தையும் ஏமாந்தா இல்லை இவங்களே போட்டு அவங்க எழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பார்ப்பதனால் நமக்கு எண்ணற்ற பலன் நம்ம கிரிமினல் ட்ரையல்ல கிடைக்கும். நீங்க ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு ரொம்பவே தெரியும். கொக்கியை போட்டு அந்த இடத்துல சேர்த்திருப்பாங்க, இன்சென்டேஷன் நடந்திருக்கும், ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும். இன்சென்டேஷனை பார்க்கணும், ஆல்ட்ரேஷனை பார்க்கணும். நான் கேட்கிறேன், கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கிட்டு டைப் அடிக்க முடியுமா? கன்ஃபெஷன் டைப் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்யூட்டர்ல அடிக்கலாம். ஸ்டேஷன்ல இருந்து 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் தலையில தூக்கிட்டு போவாங்க பிரிண்டரை. தெரியுங்களா? ஒன்னொன்னு டீப்பா பார்க்கணும். ஆக இன்றைய லெவல்ல ஏன்னா காலம் 7:35 ஏறத்தால 1:20 மேல வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டா அதை வச்சுக்குவோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னைய லெவல்ல நம்ம ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை எப்படி பார்க்கறது, கோர்ட்ல நீங்க ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃபார்ம் 95 பார்க்கணும். என்னைக்கு மகஜர்ல கைப்பற்றிருக்காங்க, என்னைக்கு ப்ராப்பர்ட்டி கோர்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி மகஜர்ல இன்னைக்கு கைப்பற்றிருப்பாங்க, 1 வருஷம் கழிச்சு கோர்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சார் இதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். சார் அதெல்லாம் தப்பு சார். 1973ஆம் ஆண்டில் நாராயணசாமி முதலியார் வர்சஸ் ஸ்டேட் என்கிற சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படியும் தொடர்ந்து சென்னை நீதிமன்றத்தில் கொண்டிருக்கிற தீர்ப்புகளிலே ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இமிடியட்லி டெஸ்பேச் டு தி கோர்ட் அப்படின்னு. அதுல இதெல்லாம் வந்துடும், ப்ராப்பர்ட்டி வந்துடும். இன்னும் சொல்ல போனா நான் இன்னும் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன், இருக்கிற ப்ராப்பர்ட்டி சரியா இருக்கான்னு பாத்துங்க. கோர்ட்ல அவங்க போட்டிருக்க மகஜர்ல வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி கோர்ட்ல இதெல்லாம் பெரிய கதையே உண்டு. நான் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தம் நடத்தினா நான் ஒரு நாள் முழுக்க கிளாஸ் நடத்திட்டு போயிடலாம். ஏன்னா புது தாலி போயிட்டு திருட்டு, அதாவது அந்த அம்மாவுக்கு வயசு 50-60 இருக்கும். அது தாலி காணா போனதா கேஸ். அது இந்த அம்மா இருக்கும், கோயில் கோயிலா கும்பம் வச்சு அந்த தாலி கருப்பு கலர்ல இருக்கும். ரெக்கவரி பண்ணி வச்சிருப்பாங்க, புது தாலியை வச்சிருப்பாங்க. ரெக்கவரி பண்ணி புது தாலியை கோர்ட்ல கொண்டு வச்சிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி நீங்க பார்த்து அது எப்போ வைப்பாங்க? 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு வைப்பாங்க. கோதுமை செயின் திருட்டு போனதா இருக்கும், வெந்தய செயினை கொண்டு வச்சிருவான், வெந்தய செயினை கொண்டு வச்சிருவான். நீங்க ஒயர் கேஸ் எடுத்தீங்கன்னா தெரியும், ஒயர்ல இத்தனை பிரிக்கி இவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும். இவன் என்ன பண்ணுவான், வைக்கிற பிரி சம்மந்தமே இருக்காது. இன்னும் சில போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, கவர் பிரிக்காமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொடுத்துருவாங்க. ஐயா கவர் பிரிக்காமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொடுத்துருவாங்க. நான் ஒரு திருட்டு கேஸ் நடத்தினேன். என்னடான்னு பார்த்தேன், அண்டா திருட்டு போனதா கேஸ். கோர்ட்ல போய் ஃபார்ம் 90 எடுத்து பாக்குறேன். ஃபார்ம் 90 ஒரு பில்லு, ஒரு ஒரிஜினல் பில்லு. என்னடான்னா எங்க ஊர்ல ராஜகோபால பிள்ளை ஐயர் கடைன்னு ஒரு பாத்திர கடை இருக்கு. ராஜகோபால ஐயர் பாத்திர கடை 9 கிலோ 720 ரூபாய், 9 கிலோ 3220 ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஏன்னா பில்லோட புது குண்டா நான் வாங்கிட்டு வச்சிருக்கீங்களேன்னு போலீஸ் கேட்டா, அப்புறம் ஜட்ஜி கேட்டார், என்ன சார் நான் செத்து போன கேஸ் போட்டு சாவடிக்கிறேன்னு என்னங்க பண்றது, சாட்சி சொல்லிட்டா நான் மாட்டேங்கணும், புது குண்டா நான் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி தெரியுங்களா உங்களுக்கு. ஆக ஒரிஜினல் ஆவணங்களை பாருங்க. உங்களெல்லாம் நல்ல வக்கீலா ட்ரெயின் பண்ணுங்கிற நோக்கத்தோட அந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு இதை கொஞ்சம் நல்லா சொல்லி தரணும் அப்படின்னு முடிவு பண்றோம். நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க. இது என்னுடைய நோக்கமே வழக்கறிஞர்களை தயாரித்து விடணும் அப்படின்னு தான். ஏன்னா ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க, சாமிநாதன் சீனியர்லேயே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. சீனியர்ஸ்னா 2 பேருந்து எண்ணற்ற வழக்கறிஞர்கள் தயாராகி சென்று நல்லா வழக்கு நடத்துறாங்க. அந்த தம்பியெல்லாம் வழக்கு நடத்துறாங்க போது நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைய உண்டு. அதே நேரத்துல என்னை கண்டிப்பானவன் அப்படின்னு சொல்லும் போது நான் அதை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா இருக்கணுங்கிறதுதான் என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா என்னுடைய சீனியர் நான் தயாரானவர், என்னுடைய மென்டார் SNJ நான் தயாரானேன். என்னுடைய சீனியர்கிட்ட நான் ஒரு 2 ஆண்டுகள் இருந்த உடனே அவர் என்னுடைய உறவினர், எனக்கு நல்லா பண்ணனா கொடுத்த என்ன நல்லா வச்சிருந்தார். என்னை ரேடியோவே எடுத்து டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்து அடிச்சிருக்கிறார். அதையெல்லாம் வாங்கிட்டு நான் அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டேன்.
அதற்கு பிறகு என்னை தன்னுடைய அன்பால் அரவணைத்து என்னை ஒரு நல்ல வழக்கறிஞராக தயாரித்து விட்டவர் SNJ. நான் உங்களுக்குன்னா என்னுடைய இந்த பிறந்த நாளில் என்னுடைய நன்றிக்கடன் படுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னை நன்கு படிக்க வைத்து ஒரு பேச்சாளராக உருவாக்கிய மன்னாருடைய தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய எனக்கு கல்வி பயிற்சி தந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவங்களுடைய பாதங்களுக்கெல்லாம் என்னுடைய காணிக்கைகளை நன்றியாக்கிக் கொள்கிறேன். என்னை வளர்த்து விட வேண்டும் என்பதில் தமிழகம் எங்கும் எல்லோரும் ஆர்வமா இருக்கிறீங்க. எனக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, 2 ஆண்டுகளா ஹரின்னு ஒரு தம்பி, நான் அவர் இது வரைக்கும் மூஞ்சே பார்த்ததில்லை, அவர் வழக்கறிஞர். என்னோட குரூப்ல நான் அவருக்கு அடிக்கடி கிளாஸ் போடுவேன். நான் ரொம்ப மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன். அந்த தம்பி சென்றாண்டு என்ன பண்ணாரு, சென்னையில அறம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துல 3 வேளை உணவளித்தார். இன்றைக்கும் அந்த தொண்டு நிறுவனத்துல 3 வேளை உணவளிக்கிறார். நான் இந்த தம்பிகளுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே எனக்கு ஆண்டவன் இறைவன் நீண்ட உங்களை கொடுத்தா உங்களை எல்லாம் சந்திப்பேன். ஒரு நாளாவது உங்களோட இருந்து அருகில் இருந்து உங்களோட எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் சகோதரனாக, ஒரு நல்ல தந்தையாக, அல்லது ஒரு அண்ணனாக, அல்லது ஒரு குருவாக உங்கள்கிட்ட இருந்து நான் பழகுவேன்.